श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கக்கூடிய யதுகிரி யதிராஜ ஜிய சுவாமியுடைய நியமனத்தாலே எம்ஓபி சேரிட்டி அமைப்பை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு தொடரிலே சிறிய திருமடல் என்கிற திவ்ய கிரந்தத்தினுடைய சாரத்தை அவகாசானுகுணமாக யதாமத்தி விண்ணப்பிக்கிறேன். மடல் ஏறுதல் மடல் ஊறுதல் என்று தமிழர் சொல்லுவர். அதாவது பனை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை அல்லது மட்டை, அது ரெண்டு பக்கங்களையும் கூரிய முள் போன்ற பாகத்தோடு கூடினதா இருக்கும். அந்த கிளையாலே குதிரையை போன்ற ஒரு உருவத்தை செய்து அதன் மேலே நாயக்கன் அமர்ந்திருப்பன். அதாவது ஒரு நாயக்கனும் நாயக்கியும் ஒருவர் விரும்புகிறார்கள். அந்த காதலனாக இருக்கக்கூடியவன் நாயக்கியை விவாகம் செய்து கொள்ள வேணும், அவளை அடைய வேணும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல்தான் மடல் எடுத்தல், மடல் ஊறுதல் என்பது. அதாவது உற்றார் உறவினர் இவர்களுக்கு பரஸ்பரம் விவாகம் செய்து கொடுக்க வேணும், அவர்களை நிர்பந்திக்க வேணும் என்பதற்காக, எனக்கு அந்த பெண்ணை ஒழியச் செல்லாது, அவளை விட்டு தன்னாலே தரிக்க முடியாது என்பதை காட்டுவதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல். ஆகையாலே இந்த குதிரையை போல இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை செய்து இதன் மேலே இந்த நாயக்கினிடத்திலே காதல் கொண்ட தலைவன் அவன் அமர்ந்திருப்பான். இந்த குதிரைக்கு கீழே ஒரு உருளை போன்ற வடிவம், அதாவது சக்கரங்களை பொருத்தி இருப்பார்கள். இதற்கு மயில் தொகை, பூளைப்பூ, ஆவிரம்பூ, எருக்கம்பூ இவற்றால் ஆன ஒரு மாலையை அணிவிப்பார்கள். இந்த நாயக்கனாக இருக்கக்கூடியவன் இந்த நாயக்கியை விட்டு தான் படக்கூடிய வருத்தம் எல்லாம் தோத்த உடம்பு முழுவதும் சாம்பல் பூசி கையிலே ஒரு கிழி அல்லது ஒரு துணி, அதிலே நாயக்கியினுடைய சித்திரம் அத்தை வரைந்து, ஓவியமாக நாயக்கிய வரைந்து அத்தை பிடித்து கொண்டு அத்தையே பார்த்து கொண்டு செல்வன். அவளை பார்க்காமல் தன்னால் இருக்க முடியவில்லை என்று தனக்கு அவன் மேல இருக்கக்கூடிய ஸ்நேகம் எல்லாம் தோத்த பார்த்து கொண்டே செல்லுவன். இந்த மடலை நார்ச்சந்தியில எடுத்து சென்று நாயக்கன் இந்த குதிரை மேலே ஏறி அத்தையே பார்த்து கொண்டிருப்பன். வேற அருகே யார் இருக்கிறார்கள், யாருன்னு யார் என்ன செய்கிறார்கள் எத்தையும் மறந்து அவளே பார்த்து கொண்டிருப்பன். ஊரார் நண்பர்கள் இவள் அந்த குதிரையை கைத்தில கட்டி இழுப்பார்கள். தலைவன்
இந்த நாயகியை பத்தி பாட்டெல்லாம் பாடிக்கொண்டு இருப்பன். ஒரு முறை மடல் ஏறிவிட்டான் என்னால் நாயக்கன் மறுமுறை மடல் ஏறமாட்டான்னு இப்படி சொல்லப்பட்டிருக்கு. மடல் ஏறாமல் இந்த மடலுக்கும் எனக்கு மடல் எடுத்த பிறகும் எனக்கு நாயகி கிடைக்காவிட்டால் நான் வரை புகா நின்னேன், வரை புக போறேன் என்ன வரை பாய புகா நின்னேன்னு சொல்லுவன். அதாவது மலை மேலு ஏறி மலையிலிருந்து கீழே குதித்து என் பிராணனை மாய்த்து கொள்ளுவேன் அப்படி சொல்லுவன். பொதுவிலே நான் மடல் ஊற போறேன், வரைபாய புகா நின்னேன்னு சொன்ன உடனேவே பெரும்பாலும் சேர்த்து விடுவார்கள். அப்படியும் நாயக்கனையும் நாயகியும் சேர்த்து வைக்கவில்லை, விவாகம் செய்து வைக்கவில்லை. என்னால் நாயக்கன்தான் மடலேறுவன். ஒரு முறை மடலேறி விட்டால் அதற்கு பிறகு ஏறமாட்டான், பிராணனைத்தான் முடித்துக் கொள்ளுவன். அப்படி அவன் மடலேறினதை கண்ட ஊரார், ஐயோ இவ்வளவு இந்த பெண்ணிடத்திலே ஆசை, இவளை விட்டு இவனால தரிக்க முடியவில்லை. இந்த ஆசையை ஊரார் எல்லாரும் அறியும்படியாக இப்படி துளியும் வெட்கம் இல்லாமல் மறைக்காமல் இப்படி இவ்வளவு வெளியிலே காட்டுகிறான் என்னால் இவனால அவளை விட்டு தரிக்க இயலாது, ஆயாலதான் காட்டுகிறான் என்று ஊரார் இறங்கி சேர்த்து விடுவார்கள். அல்லது பந்துக்கள் இறங்கி விவாகம் செய்து வைப்பார்கள். அல்லது அந்த நாட்டு அரசன் இத்தை கேள்விப்பட்டு அவன் விவாகம் செய்து வைப்பன். இதெல்லாம் பிரக்கிரியை. இந்த மடல் எடுக்கிறதாவது என்னன்னா, போர் சுட்டு பொறிகரிக்கையோபாதியின் நம்பிள்ளை பொறிகொறிக்கையோபாதியின் அருளி செய்வர். அதாவது ஒருத்தனுக்கு பொறி சாப்பிட வேணும்னு ஆசை, அவன் கையில நெல்லும் இல்லை, பொரியை சாப்பிட்றதுக்கு உபாயமும் இல்லை. பார்த்தான், பக்கத்துல ஒரு நெருப்போ இருந்தது, இங்க இருந்து நெருப்பை கொண்டு வந்து அதை தீ மூட்டினான். போற சுட்டா அங்க இருக்கக்கூடிய நெல்மணிகள் எல்லாமும் அந்த நெருப்பிலே வெந்து போக அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொறிகள் அதை இவன் குறித்து உண்டானான். இவனுக்கு தேவை ஒரு கையளவோ 2 கையளவோ நெற்பொறி. இத்தனோடு நெற்பொறி கிடைப்பதற்காக அவ்வளவு பெரிய போரையே அழிக்குமாவாலே போல இந்த நாயக்க நாயக்கிகள் இருவரும் சேர வேணும் இப்படிங்கிற இந்த ஒரு பயனுக்காக நாயக்கனுடைய பெருமையெல்லாம் தான் அழித்து கொண்டு வியக்தமாக ஊரெல்லாம் அறியும்படியாக தன்னுடைய தன்மையெல்லாம் அழித்து கொண்டு, தன்னுடைய பெருமையெல்லாம் அழித்து கொண்டு, ஆண்மைத்தனத்தெல்லாம் அழித்து கொண்டு இப்படி வீரனாக இருக்க வேண்டியவன் தன்னுடைய மனசுல ஓடக்கூடியதை வெளியிலே காட்டிக்கொள்ளாமல், தனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் இவத்தை வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டியவன் ஒரு கையாலாகாதவனைப் போல, கோழையைப் போல இப்படி மடலேறுதல்ங்கிறது நாயக்கனுக்கும் தாழ்ச்சி. அதே போல நாயகிக்கும் தாழ்ச்சி. இப்படி இவன் மேல ஒருத்தன் ஆசைப்படும்படியாக இவள் இருந்தாளே தாயார் தந்தையார் இது வைக்க வேண்டிய விவாகத்தை இவளே ஒரு நாயகனை தேர்ந்தெடுத்தாளேன்னு நாயகியும் எல்லாரும் ஏசுவார்கள். இப்படி அவன் அதி பிரவருத்தி செய்யும் அளவுக்கு, பெரிய ஒரு காதல் அடையும் அளவுக்கு இவள் இருந்தாளேன்னு எல்லாரும் ஏசுவார்கள். அப்படி ஊரார் படித்தாலும் குறவில்லை, எப்பாடுபட்டாவது இந்த பெண் பிள்ளையை அடைந்தே தீருவேன் என்ன இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் மடல் ஊறுதல் என்பது. தமிழர்கள் தொல்காப்பியத்துல பொருளதிகாரம் எத்தினை மருங்கினும் மகடோ மடல் மேல் பொற்புடை நெறிமை இன்மையான, எவ்வளவு காதல் இருந்தாலும் நாயகியானவள் மடலேற மாட்டாள், மடல் ஊற மாட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு மேல கடலண்ண காமத்தராயினும் பெண்டிர் மடலூரார் மைந்தர் மேல் என்ப அப்படின்னு இப்படி பொதுவாக ஒரு நியத்தி உண்டு. எவ்வளவு காமம் உடையவர்களாக இருந்தாலும், நாயகனை விட்டு பிரிந்து தரிக்க முடியாத ஒரு தன்மை எவ்வளவு தூண்டினாலும், பெண்கள் தங்களுடைய அடக்கத்தாலே உள்ள இருக்கக்கூடிய கருத்தை உலகத்தார் அறியும்படியாக வெளியிட மாட்டாமல் வெளியிடாதவர்களாக அடக்கத்தோடே இருப்பார்கள். எனவே இவர்கள் ஒரு நாளும் மடலேற மாட்டார்கள். ஏதோ 1-2 இடத்துல மடல் ஊறின மாதிரி தோத்தறதே. மடல் ஊறுதல் காட்டுகேன்பம்மின் கலிவஞ்சியார் கோமான் வேட்டமா மேல் கொண்ட பொழுதுன்னு ஒரு
பாட்டிலே மடல் ஊறுதல் சொல்லப்பட்டிருக்கேன்னா, மடல் ஊரல பெண்பிள்ளை மடல் உருவேன்னு பயமுறுத்தினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுகிறார்கள் தமிழர். ஆகையாலே ஒரு பெண்பிள்ளை நாயகனை குறித்து மடல் ஊறுதல்ங்கிறது அடியோட தகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க செய்து நம்மாழ்வார் மாசரி சோதிங்கிற திருவாய்மொழியிலே மடல் உருவேன்னு ஊர்ந்தாரு. இது சேருமா என்று கேட்டுக்கொண்டு நம்பிள்ளை விரிவாக சமாதானம் அருளிச்சீரர். இப்படி யாராவது ஒரு நாயக நாயகிகள் உண்மையில் லோகத்துல இருக்கிறார்களா? அந்த அளவு தன்னுடைய பெருமையெல்லாம் அழித்து கொண்டு, நாயகியினுடைய பெருமையை அழித்து கொண்டு, எப்பாடுபட்டாவது அவளை அடைந்தே தீருவேன்னு சொல்லும் அளவுக்கு ஒரு நாயக நாயகிகள் இருக்காளா? அந்த அளவுக்கு ஒரு இனிமை உடையவளாக இருக்கக்கூடிய நாயகின்னு இருக்காளான்னு ஏதோ இருக்கான்னு கல்பிக்கிறார்கள், அவ்வளவுதான். சில இடங்கள்ல இப்படி சொல்ல ஒரு நாயகியை வீட்டிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். எப்பாடுபட்டாவது அவளை காண வேணும்னு ஆசைய உடைய ஒரு நாயக்கன் அவளுடைய கிரகத்துக்கு அக்னி பிரக்ஷேபத்தை பண்ணி, ஐயோ புகை வந்துடுது, நெருப்பு வந்துடுதுன்னு பயமுறுத்தி எல்லாரும் அந்த வீட்டிலிருந்து வெளியே வர அப்பொழுது இந்த நாயகி காணுதல்னு இப்படி கூட சிலர் செய்வர்கள் அருளி செய்கிறார் நம்பிள்ளை. ஆக அப்படி ஒரு சின்ன ஒரு பிரயோஜனத்துக்காக பெரிய அனர்த்தத்தை கூட செய்து கொள்ளுதல், விளைத்தல் அப்படிங்கிறது இந்த காமத்தினுடைய ஒரு மேலோங்கின ஒரு தசையில செய்வதறியாமல், கிருத்திய விவேகம் இல்லாமல் இதை செய்யலாகாதான்னு ஆராயற ஒரு திறனற்றவர்களாக அப்படி செய்வர்கள்னு இப்படி தமிழர்கள் சொல்லியிருக்கா. ஏதோ இந்த மாதிரி ஒரு தலைவன் தலைவி இப்படி யாரோ சில பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வைத்தார்களே வழி பெரும்பாலும் யாரும் இப்படி இருக்க போறது இல்லை. அது தலைவனுக்குத்தான் அந்த மாதிரி ஒரு காமம் இருக்க முடியுமா? தலைவிக்கு அதை போல ஒரு காமம் என்பது சம்பவிக்காதான? இவர்களாக ஒரு வரைமுறை மடல் எடுத்தல்னு ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னா அது ஏன் தலைவன் தான் எடுக்க வேணும், தலைவி எடுக்கலாகாதுன்னு அது ஒரு வரைமுறை கட்டுவதற்கு இவர்கள் யாரு? ஆகையாலே அதுவும் எம்பெருமானவன் அதிமாத்திரமான போக்கியத்தை உடையவனாக இருக்கிறபடியால அந்த எம்பெருமானை குறித்து ஒரு காதல் இவ்வளவு பெரிதாக எழுதல், அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை அழித்தாலும் குறவில்லை. எனக்கு இருக்கக்கூடிய பாரதந்திரியம், ஸ்திரீத்துவம் இதெல்லாம் அழித்தாலும் குறவில்லை. எப்பாடுபட்டாவது எம்பெருமானை அடைந்தே தீர்வேன், எம்பெருமானை கண்டே தீருவேன் என்கிற உறுதியோட பரகால நாயகியோ பராங்குஷ நாயகியோ மடல் ஊறுவேன் என்று சொன்னார்களே. ஆனால் இது கடைசியில என்ன ஆகும்? ஐயோ இப்படி இவள் மடல் இருக்கும் அளவுக்கு எம்பெருமான் காலம் தாழ்த்தானே என்று இவர்களை எம்பெருமான பழிக்கலாம், அல்லது நாயகியை பழிக்கலாம். கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் இப்படி ஊரார் அறியும்படியாக தன்னுடைய காதலை வெளியிடுகிறாளேன்னு சொல்லலாம். ஆனா எல்லாம் சொன்னாலும் கடைசியில் ஆராய்ந்து பார்த்தால் என்ன ஆனாலும் குறவில்லை, எம்பெருமானை எப்பாடுபட்டாவது அடைந்தே தீருவேன் என்கிற உறுதி அதிலிருந்து வெளிப்படுகையாலே அப்படி எப்பாடுபட்டாவது அடைய வேண்டும்படியான போக்கியத்தை எம்பெருமானுக்கு இருக்கு. என் செய்யவாய் மணிக்குன்னத்தைன்னு அவ்வளவு பிரகாசிக்கக்கூடிய ஒளி பொருந்தின திருமேனி உடையவன், பெரிய மலையை போல மாணிக்க மலையை போன்ற திருமேனி உடையவன். அது எம்பெருமானுக்கு பெருமையாகத்தான், எம்பெருமானுடைய போக்கியத்தையே கொண்டாடினதாகத்தான் ஆகும். அது ஒன்றும் குறவில்லை எம்பெருமானுக்கு. அதே போல இவளுடைய இந்த பிராவண்யம், எம்பெருமானு குறித்து நாயகிக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி அது அவ்வளவு அதிகமாக இருக்கிறதுன்னு அதுக்கு ஒரு ஏத்தமாகத்தான் முடிவடையுமே ஒழியா அது ஒன்றும் தாழ்ச்சியாக ஆகாது. ஆகையாலே இப்படி அந்த ரீதியில அங்க மாசரி சோதியில விரிவாக நம்பிள்ளை நிரூபித்திருக்கிறார். அதே போலத்தான் இவ்விடத்திலே திருமடல்லேயும் ஆச்சாரியர்கள் நிரூபித்தருள்கிறார்கள். திருமடல் வியாக்கியானத்துல கீழே ஆழ்வார் என்ன செய்தார்? என்ன திருக்குறுந்தாண்டகத்துல பெருமானை அனுபவித்தார். அதுக்கு மேலே சிறிய திருவிழ்கூத்திரிக்கையிலே பெருமானை சரணம் புகுந்தார். அப்படி சரணம் புகுந்த அளவிலும் கூட ஆழ்வார் ஆசைப்பட்ட பயன் உடனே கிடைக்கவில்லை. என்ன காரணம்னு ஆராய்ந்து பார்த்தார். எம்பெருமான் என்னுடைய காரியம் செய்து சக்தியற்றவனா, அல்லது நான் என்ன பயனை ஆசைப்படுகிறேன்னு தெரிந்து கொள்ற ஞானமற்றவனா? ரெண்டும் இல்லை. ஆயிருக்க செய்து எம்பெருமான் ஏன் காலம் தாழ்க்கிறான் அப்படின்னு பார்த்தா நாம் பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. எம்பெருமானை உபாயம்னு நினைக்க வேண்டிய
ஒரு செயலை ஒழி எம்பெருமானை உபாயம்னு பிரார்த்திக்க வேண்டிய ஒரு செயலை தவிர நான் செய்ய வேண்டிய செயலும் ஒன்றும் இல்லை. எம்பெருமானுக்கு சக்தியிலையும் குறவு இல்லை. இனிமே எம்பெருமான் ரட்சிக்கலைன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கணும். என்னோடு கலக்கவன் எம்பெருமானுக்கு திருவுள்ளம் இல்லை, என்னை ரட்சிக்கவன் எம்பெருமானுக்கு திருவுள்ளம் இல்லைங்கிறதான் காரணமா இருக்க முடியுமே ஒழிய எம்பெருமான் திருவுள்ளம் பத்தினானே ஆனால் நான் சரணாகதி பண்ண உடனே என்னை ரட்சித்திருக்கவன். ஆகையாலே எம்பெருமான் திருவுள்ளம் பத்தலன்னு தெரிஞ்சிட்டார் ஆழ்வார். நீ திருவுள்ளம் பத்தினாலும் பத்தாவிட்டாலும் உன்னோட கூடியே நான் தீருவேன். என்னால என்னை விட்டு பிரிந்து தரிக்க முடிந்தாலும் கூட என்னாலே உன்னை விட்டு பிரிந்து தரிக்க இயலாது. என்ன உலகத்தார் பழி சொன்னாலும் குறவில்லை, உன்னுடைய குணத்தை எல்லாரும் பழி சொன்னாலும் பரவாயில்ல, எப்பாடுபட்டாவது உன்னை அடைந்தே தீருவேன் என்கிற துறை, அதை எம்பெருமானை அடைய வேணுங்கிற அந்த வேகம், அதனுடைய மிகுதியை அருளி செய்கிறார் ஆழ்வார். எப்படி அருளி செய்கிறார்? ஏன்னா கண்ணன் எம்பெருமானுடைய குடக்கூத்துங்கிற செயல், அந்த செயலிலே ஈடுபட்டு அந்த எம்பெருமானை பெறாமல் அவனை அடைவதற்காக மடல் கூறக்கூடிய ஒரு பெண் பிள்ளை அந்த பிராட்டியினுடைய வார்த்தையாலே தம்முடைய தசையெல்லாம் ஆழ்வார் இந்த திருமடல், சிறிய திருமடலாலே வெளியிடுகிறார். மடல்னா என்ன? துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லட்சணாம்னு பெருமாளும் பிராட்டியும் ஒருவருக்கொருவர் ஒத்திருக்குமா போல ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஏற்ற பருவத்தை உடையவர்களாக, ஏற்ற குணங்களை உடையவர்களாக இருக்கக்கூடிய நாயக்க நாயக்கிகள், எல்லா குணங்கள்னாலும் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்ட இருவரும் ஏதோ யாதிர்ச்சிகமாக ஓரிடத்திலே ஒரு தோட்டத்திலே இருவருமாக சேர்ந்து, பிறகு இது ஒரு மாதா பிதாக்கள் செய்து வைத்த ஒரு விவாகமாக இல்லாதபடியாலே, நிலைத்து இருவரும் சேர்ந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லாதபடியாலே, நாயகன் தன்னுடைய தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை, நாயகி தன்னுடைய கிரகத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை. அப்படி பிரிந்த பிறகு மறுபடி அந்த நாயகனையே நினைத்து எப்பாடுபட்டாவது அவனை அடைய வேணும் அப்படின்னு அதற்கு முனைந்து நாயகி செய்யக்கூடிய ஒரு செயல் அல்லது நாயகன் செய்யக்கூடிய ஒரு செயல். இவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விகாரம், நாயகனை விட்டு பிரிந்து இவள் படக்கூடிய சிரமங்கள்லாம் பார்த்து பந்துக்கள் இவளுக்கு இவ்வளவு அதிமாத்திர பிராவண்யம் கூடாதுன்னு அப்படி தடுத்து வைக்க, அதையும் மீறி இவள் செய்யக்கூடிய ஒரு செயல். மடல் இருக்கிறதுக்கு பிரயோஜனம் என்னன்னா, மடல் எடுப்பேன்னு சொல்ற அளவுக்கு இவளுக்கு அந்த நாயகன் இடத்துல காதல் இருக்குதுன்னா நாம தான் போனா போறதுன்னு சேர்த்து வைக்க வேணும். இவள் மடல் எடுப்பதற்கு முன்னே சேர்த்து வைக்கலாம் பந்துக்கள், ராஜா கூட்டுவன் அல்லது பந்துக்களும் மௌத்தார் ஊராரும் இவ்வளவு வெட்கம் இல்லாமல் இப்படி மடல் எடுப்பேன்னு சொல்லிக்கொண்டு தன்னுடைய காமத்தை வாய் விட்டு ஊரார் அறிய சொல்லுகிறார்களே, இருவருடைய பந்துக்களும் நாயக்க நாயகிகளை என்னமோ செய்து கொள்ளுங்கள், இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் உறவில்லைன்னு கைவிட அதுவே காரணமாக இருவரும் சேருதல் அப்படின்னு இப்படி நடக்கலாம். அல்லது மடல் எடுத்த பிறகும் விவாகம் நடக்கவில்லை என்னால் ஒருவரை ஒருவர் மாய்த்து கொள்ளுதல் அப்படின்னு, அல்லது இந்த நாயக்கிய பெறாமல் நாயக்கன் முடிந்து போனான் அப்படின்னு அந்த ஒரு ரீதியில கதையினுடைய முடிவு அமைந்திருக்கும். இப்படி ஒரு சுபாவம் தான் மடல் எடுத்தல் என்பது. சரி, இது மடல் எடுக்கிறது லோகத்தார் பண்ணலாம். ஆழ்வார்கள்லாம் எம்பெருமான குறித்து நான் அயோக்கியன், எம்பெருமானுடைய நான் கலந்தால் என்னோட கலந்தபடியால் எம்பெருமானுக்கு தாழ்ச்சி உண்டாகும் இப்படின்னு அகலக்கூடிய ஆழ்வார்கள். இவா இந்த மாதிரி ஒரு செயலை செய்யலாமா? என்ன மடல் எடுத்து எம்பெருமானை அழிக்கிறார்கள்னா அழிக்கல, மடல் எடுப்பேன்னு பயமுறுத்தி காரியம் கொள்ளுகிறார்கள். அதில் தங்களுடைய துணிவு இப்படி ஊரெல்லாம் அறியும்படியா எம்பெருமான் என்னை கைவிட்டான்னு அறிவிக்கிறேன்னு சொன்னவாறே அதை கேட்டு எம்பெருமான் பதறிக்கொண்டு ஓடி வருவன் என்கிற ஒரு நசையாலே இவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, எதனால அயோக்கியத்தானுசந்தானம் பண்ணி அகன்றார்கள்? எம்பெருமான் பரமபோக்யன், பரம விலக்ஷணன். அந்த விலக்ஷண வஸ்து அது நம்மாலே அதுக்கு தாழ்ச்சி வரக்கூடாதுங்கிற வைலட்சணி ஞானத்தால தானே அகன்றார்கள். அதே போலத்தான் அந்த எம்பெருமானுடைய வைலட்சண்யம், அந்த போக்கியத்தை, அந்த இனிமை அது தூண்ட அவனை அடைய வேணும் என்று மடலெடுக்கிறார்கள் இவர்கள். தன்னை அனுசந்தித்த அயோக்கியன் அகலுவர்கள். இதே எம்பெருமானை
அனுசந்தித்தால் தங்களுடைய தாழ்ச்சியெல்லாம் பாராமல் அவனை பெற்றல்லது தெரியாத அந்த எம்பெருமானுடைய போக்கியத்தை அனுசந்தானம் பண்ணின அந்த துறையாலே மேல் விழுவர்கள். இது ஆழ்வார்களுக்கு உண்டான ஒரு சுபாவம். மயரொர மதிலினம் அருள பெற்ற ஆழ்வார்கள் தாங்கள் மடலெடுக்கிறபடியாலே இது ஆழ்வார்களுடைய சொரூபத்துக்கும் சேரத்தான் சேரும். எம்பெருமானுடைய சொரூபத்துக்கும் கடைசியில இது வைபவமாக தலை கட்டும். ஒரு பெண் பிள்ளை மடலூர கடவதல்ல என்று தமிழர்கள் சொன்ன முறைதான் தவறு நாகுமே ஒழிய ஆழ்வார்கள் செய்யக்கூடிய செயல் அது தவறாகாது. மேலும் இவர்கள் ஆரோ ஒரு தாழ்ந்த புருஷனை குறித்து மடல் இருக்கல. வேதாந்தங்கள்ல எந்த எம்பெருமான குறித்து பக்தியை பண்ண வேணும்னு சொல்லியிருக்கோம். அந்த எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய இவருடைய பக்தியினுடைய வெளிப்பாடுதான் அவனை எப்பாடுபட்டாவது இப்பொழுதே காண வேணும் என்கிற ஒரு துறை. ஆகையாலே அது கடைசியிலே சொரூபத்துக்கு சேர்ந்ததாகத்தான் ஆகிறது என்று இப்படி நிரூபிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இது வரைக்கும் அவதாரிக்கையில் இருக்கக்கூடிய அர்த்தம். அவதாரிகள் நிறைய விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் அவகாசானுகுணமாக சுருக்கமாக விண்ணப்பித்தேன். இதுக்கு மேல வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த நாயகியினுடைய தாய்மார் தோழிகள் இவ எல்லாரும் நீ மடலெடுப்பேன்னு துணிரியே, இப்படிப்பட்ட இந்த துணிவு ரொம்ப பொல்லாதது, எல்லாரும் உலகத்தார் எல்லாரும் பழிப்பவர்கள், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய அந்த துறையை அடக்க மாட்டாமல் இவ்வளவு உலகமறிய செய்கிறாளின் எல்லாரும் பழிப்பவர்கள் அப்படின்னு எல்லாரும் தோழியும் தாயும் விளக்கச் செய்தே. யார் விளக்காம இருப்பான்னு பார்த்தா இந்த பூமியை பார்த்தா பூமி பிராட்டி நினைவுக்கு வந்தா. நான் மடல் எடுத்தா பூமி பிராட்டி நிச்சயமாக தடுக்க மாட்டான்னு தோணித்து அவளை வர்ணிக்க தொடங்குறா. முதல்ல அறம் பொருள் இன்பம் வீடுன்னு இப்படி 4 புருஷார்த்தங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி தொடங்க போறா. இந்த அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற 4 புருஷார்த்தங்களையும் பற்றி கொண்டவர்கள் யாரு? ஆத்மாக்கள், சேத்தனர்கள். அவ எவ்விடத்திலே வசிக்கிறார்கள்? என்ன பூமியிலே வசிக்கிறார்கள்னு இப்படி அடியே தொடங்கி சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறபடியாலையும் பூமி பிராட்டிய வைத்து ஆரம்பிக்கிறார்கள். காரார் வரைக்கொங்கை கண்ணார் கடலுக்கை, வரைக்கொங்கை கண்ணார் கடலுக்கைன்னு பிராட்டிக்கு, பூமி பிராட்டிக்கு திருமுலை தடங்களாக மலைகளை வர்ணிக்கிறார். வர்ணிக்கிற பொழுது எந்த மலைகளை வர்ணிக்கிறாள் என மேலே பெரிய திருமடல்ல தென்னனுயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என் இவள் தாமே சொல்ல போகிறாள். ஆகையாலே திருவேங்கடமலை என்ன, திருமாலிருஞ்சோல மலை என்ன, இந்த ரெண்டும் தான் பூமி பிராட்டிக்கு முளைத்தடங்கள் என்ன வர்ணித்தார். இன்னும் வேக்கியதை கேட்டுட்டார். சரி, சொல்றதும் சொல்ற, ஒரு பெரிய மலைய பூமியோ ரொம்ப பெருசா இருக்கு, அவடைய திருமேனியை வர்ணிக்கணும், அவயவத்தை வர்ணிக்கணும்னா ஒரு மேருமலை, ஒரு ஹிமாச்சலம் என்ன போல பெரிய மலைகளை இவளுக்கு திருமலை தடங்களா சொல்லாமல் ஏன் திருமலையும் திருமாலிருஞ்சோல மலையும் வர்ணிக்கிறாள்? ஏன்னா பொதுவிலே நாயகன் நாயக்கியினுடைய சரீரத்திலே மிகவும் விரும்புவது அவருடைய ஸ்தனங்களை. அந்த ரீதியில பூமி பிராட்டியிடத்துல எம்பெருமான் மிகவும் விரும்பக்கூடிய அவயவமாக அவருடைய ஸ்தனங்கள் இருக்குன்னா, எம்பெருமான் எந்த இடத்துல மிகவும் ஆதரத்தோடு இருக்கானோ அதைத்தான் அவளுக்கு ஸ்தனமாக உருவகப்படுத்தவும். எம்பெருமான் மேருமலையிலேயோ ஹிமாச்சலத்திலேயோ ஆசை கொண்டிருக்கிறானா? இல்லை. மாறாக எம்பெருமான் திருமாலிருஞ்சோலையிலையும் அதே போல வடக்கிலே திருமலையிலையும் தான் எம்பெருமான் மிகுந்த ஆதரத்தோடு எழுந்தருள் இருக்கிறான். மலராள் தனத்துள்ளான்னு எங்க எம்பெருமான் இருக்கான நாயகியுடைய ஸ்தனத்துக்குள்ள இருக்கான்னு ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானமாக பூமியிலே எது இருக்கிறது? எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்தானமாக திருமலையும் திருமாலிருஞ்சோல மலையும் தான் இருக்குங்கிறனால அவைகளை வர்ணிக்கிறார் இவ்விடத்திலே ஆழ்வார் ஸ்தனமாக. அதுக்கு மேலே கண்ணார் கடலுக்கை, நன்னா தர்சனியமாக பார்ப்பதற்கு அழகாக நன்ன விஷாலமாக இருக்கக்கூடிய கடல் தான் இவளுக்கு வஸ்திரம். நல்லா நீண்டதா இருக்கு, நன்னா கொசுவி நன்னா வஸ்திரம் தரிக்கலாம்படியா அவ்வளோ அழகா பெருசா இருக்கு. அத்த உடையவளாக இதுக்கு மேலே சூரிய சந்திரர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆதித்யன்
இந்த ஆதித்யனானவன் இவளுக்கு திலக்கமாக இருக்கிறான் என்று வர்ணித்து, இப்படி இந்த பூமி பிராட்டிய பெரிதாக வர்ணித்து நீராரவேலி நிலமங்கை என்று பூமி பிராட்டியை சொல்கிறார்கள். இந்த பூமியில வசிக்கக்கூடியவர்கள் அவ 3 பயன்களைத்தான் சொல்றா. அறம் பொருள் இன்பம் அப்படின்னு இந்த 3ஐத்தான் சொல்லுகிறார்கள். இவத்தில் ஆரார் இடையதனை எய்துவார், இந்த 3க்குள்ளே இடையதனை எய்துவார், சீரார் இருக்கலையும் எய்துவர். பொதுவிலே நடுவனது எய்த இருத்தலையும் எய்தும். அறம் பொருள் இன்பம்ங்கிற 3க்குள்ளே பொருளை அடைந்தால் அந்த பொருளை கொண்டு, தனத்தை கொண்டு, அர்த்தத்தை கொண்டு தர்மத்தையும் சம்பாதிக்கலாம், காமத்தையும் சம்பாதிக்கலாம்னு பொதுவிலே சொல்வார்கள். அந்த ரீதியில ஆழ்வார் சொல்லுகிறாரா? இல்ல, இவத்தின் இடையதனை எய்துவார்னு ஆழ்வார் சொல்லலையாம். ஆறார் இவத்தின் இடை அதனை எய்துவார் என்று ஆழ்வார் திருவுள்ளம் பத்தக்கூடிய அர்த்தம். அதாவது அதுன்னு அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய காமம். தர்மம் அர்த்தம் காமம்ங்கிற இந்த 3க்குள்ளே மிக உயர்ந்தது எது ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும்? கண்ணனுக்கே ஆமது காமம்னு இருக்கக்கூடிய அந்த பகவத் பக்தி இருக்கே, அதுதான் மிக மிக உயர்ந்தது. சீரார் இருக்கலையும் எய்துவர். அந்த பகவத் காமம்ங்கிற புருஷார்த்தம் கிட்டுமே ஆனால் மற்றவைகளும் தன்னுடைய அதுக்குள்ளே அடக்கம், மற்றவைகளை பெறுவதாலே அவர்களுடைய சந்தோஷம் எல்லாம் இத்தாலே கிடைக்கும் என்று சொன்னார். ஆழ்வீர் என்னமோ 3 தான் புருஷார்த்தம்னு சொல்லுகிறீரே, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்ன, தர்மார்த்த காம மோக்ஷாக்கியாக புருஷார்த்தா உதாகிருத்தான்னு சாஸ்திரம் சொல்றது. 4 புருஷார்த்தம்னு தானே பிரசித்தி, நீ என்னமோ 3 புருஷார்த்தம்னு சொல்லுகிறீரே என்ன? இதுக்கு மேல கேட்கிறார். இதை தவிர வேற ஏதோ ஒண்ணு உண்டுன்னு உலகத்தாரெல்லாம் சொல்றா. ஆனா நான் சொல்றேன், இத்த ஒழிய வேற எதுவும் புருஷார்த்தம் இல்லை. ஏதோ தெரியாம அவர்கள்லாம் ஏதோ பிதத்துகிறார்கள் என்ன ஆழ்வார் வர்ணிக்கிறார். அதாவது இப்பொழுது ஆழ்வாருக்கு உகந்தரு நிறங்களிலே அல்லது அவதாரங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனிடத்திலே பக்தி செய்து அவனை இந்த தேசத்திலே இந்த உடம்போடைய அனுபவித்தலே பரமபுருஷார்த்தம் என்று தோத்துறது. ஆகையாலே ஆழ்வார் இத்த ஒழிய வேறொரு புருஷார்த்தம் இல்லை என்று பார்த்து பரமபதம் ஒரு ஸ்தானமே கிடையாது என்ன ஆழ்வார் அழிக்கிறார். அதாவது மடல் எடுக்கிற காலத்துல நாயக்கனுடைய பெருமைகள் எல்லாம் அழித்தாவது அவனை எப்பாடுபட்டாவது வரவழிக்க வேணும் என்கிற ஒரு நோக்கு இருக்கு. ஆயாலே இவ்விடத்துல முதல்ல பராமபதத்தை அழித்து அதுக்கு மேல அவதாரங்கள்ல உலகத்தாரெல்லாம் எம்பெருமான் காத்தான்னு பிரசித்தி இருக்கு. அப்படி காத்த எம்பெருமானும் என்னை கைவிட்டான் என அத்தையும் சொல்லி, அதுக்கு மேல அர்ச்சாவதாரத்திலே இந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் இன்னனார ரட்சித்தான்னு பிரசித்தி இருக்கு. அந்த எம்பெருமானும் என்னை கைவிட்டான்னு எம்பெருமானுக்கு பழி சொல்லியாவது எம்பெருமானை வரவழைக்க வேணும் என்று நோக்கு இருக்கிறபடியாலே ஆழ்வார் முதல்ல மோட்சம்னு ஒண்ணு கிடையாது, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் தான் புருஷார்த்தமே ஒழிய தனியா ஒரு ஸ்தானம் உண்டா என்று அருளி செய்கிறார். என்னமோ சூரியன் ஒருத்தர் இருக்கானா, அந்த சூரியனுடைய தேருக்கு 4 குதிரையும் கிடையாதான், 6 குதிரையும் கிடையாதான், 8 குதிரையும் கிடையாதான், சரியா 7 குதிரையாம். அதுக்கு மேல அதுக்கு ஒரே ஒரு சக்கரம், எங்கேயாவது ஒரு சக்கரத்தோட ஒரு தேர் போய் எங்கேயாவது பார்த்திருக்கேடா? இது என்னமோ ஒரு தேரோட ஒரு சக்கரத்தோட கூடின ஒரு தேராம். அந்த தேரோட கூடினதான் அந்த சூரிய மண்டலம் இருக்கான். இந்த சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு அர்ச்சிராதிகதியிலே ஒரு ஜீவாத்மா போறான்னு சொல்றாளே, எங்கேயாவது நம்ம கேட்டா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா, ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? இத்தினோட விளக்கு இருக்கு, கொஞ்சம் சின்ன விளக்கு இருந்தா கை கிட்ட போனாலே சொல்றது, இத்தினோட விளக்க அதனுடைய சூடை தாங்க முடியலையே, இவன் எங்கேயாவது சூரிய மண்டலத்துக்குள்ள செல்ல முடியுமா? நாஸ்திகர்கள் பேசுமா போல ஆழ்வார் பேசுறார். ஏதாவது எப்பாடுபட்டாவது எம்பெருமான அழித்தாவது அவன் அடைய வேணும் என்பதற்காக சொல்ற ஒரு நோக்கு. இன்னொன்னு, இந்த லோகத்துல இந்த சரீரத்தை எம்பெருமான் கொடுத்திருக்க செய்து கொம்மை முலைகள் இடர் தீர கோவிந்தற்கோர் குத்தேவல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும்னார் நாய்ச்சியார். ஆக இந்த சரீரத்தை எம்பெருமான் கொடுத்திருக்கானா, இந்த சரீரத்தோட எம்பெருமானுக்கு இந்த லோகத்துல கைங்கரியம் பண்றது புருஷார்த்தமா? அது இந்த அது முதல்ல புருஷார்த்தம். அதாவது மோட்சம் ஆண்டாங்கிற நோக்கு கிடையாது. மோட்சம் என்னைக்கு கிடைக்கிறதோ அன்னைக்கு போய் கைங்கரியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆறி இருக்கலாகாது. இந்த சரீரம் பெற்ற பிரயோஜனம் இந்த லோகத்திலேயே எம்பெருமானுக்கு திவ்ய தேசங்கள்ல கைங்கரியம் பண்ணி
அந்த சரீரம் பெற்ற பிரயோஜனத்தை பெறவும், அதுக்கப்புறம் காலாந்தரத்துல மோட்சம் அது கிடைத்து, அது அங்கேயும் புருஷார்த்தம் தான் கைங்கரியம். அது அழிக்கிறதுல ஆழ்வாருக்கு நோக்கு இல்லை, அது மட்டும் போதும். இந்த லோகத்துல கைங்கரியம் அது கிடைக்கிறனா பரவாயில்லன்னு ஆரி இருக்கல் ஆகாதுன்னு இப்பொழுதே கைங்கரியம் பெற்றால் அல்லது சரியேன்னு அதற்காக ஆழ்வார் அருளி செய்றார். ஆகையால இந்த லோகத்துல எம்பெருமான் திவிதேசங்களை கொடுத்திருக்கான். அந்த எம்பெருமானை இந்த தேகத்தை கொண்டு பணிவிடை செய்து உகப்பிக்கிறத விடுத்து, ஏதோ கையில இருக்கக்கூடிய திவிதேசங்களை விடுத்து கிடைக்காத பராமபத்துக்கு போய் ஆசைப்படுறாளே, ஏறார முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு ஆழ்வார் அருளி செய்றார். கையில ஒரு முயலானது பூமியிலே திரியக்கூடியதா இருக்கு. அத்தை பத்தி கொள்ளாமல் ஆகாசத்துல பறக்கக்கூடிய காக்கை, இந்த முயல்ங்கிறது முயலுடைய மாம்சம் இனிமையாக இருக்குமா? இதே காக்கையினுடைய மாம்சம்ங்கிறது, காக்கையை பறக்கக்கூடிய காக்கையை பிடிக்கிறதும் கஷ்டம். அப்படியே பிடித்து அந்த மாம்சத்தை பக்ஷித்தாலும் கூட அது சுவையும் இருக்காதான். கிடைக்காத ஒரு வஸ்து கிடைச்சாலும் போக்கியத்தை இல்லை, அதை பெறுவதற்கு முயற்சி செய்வாரை போல திவ்ய தேசங்களுடைய போக்கியத்தை பார்த்தா, எம்பெருமானுக்கு அர்ச்சாவதாரங்கள் இருக்கக்கூடிய சௌலபியத்தை பார்த்தால் பரமபதநாதனுக்கு அந்த சௌலபியம் கிடையாது. ஆகையாலே பரமபதநாதனை காட்டிலும் அர்ச்சாவதாரத்துக்கு தான் ஏத்தம். அப்படி இருக்க செய்தி இந்த அர்ச்சாவதாரத்தை விடுத்து யாரோ பரமபதத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாளே என்ன இப்படி உலகத்தார நிந்திக்கிறார். இப்படி நிந்திக்கிறத செய்து விட்டு ஏறார் இளமுலையீர் எந்தனக்கு உத்ததுதான்னு தனக்கு ஏற்பட்ட ஒரு தசையை சொல்ல தொடங்குகிறாள். ஏறார் இளமுலையீர், இவ்வளவு அழகான அவயவங்கள்லாம் பெற்றிருக்கிறீர்கள். இந்த அவயவம் பெற்றதுக்கு பிரயோஜனம் என்னன்னா பரமபத்துக்கு போய் கைங்கரியம் பண்றதுக்கா? அப்ப இந்த சரீரத்தை, இந்த அழகான உடம்பை எம்பெருமான் கொடுத்தது வீணாக ஆகும். அதில் இந்த உடம்போட எம்பெருமானுக்கு இந்த தேசத்துல கைங்கரியம் பண்ண பெற வேண்டாவா அப்படின்னு அருளி செய்கிறார். எந்தனக்கு உத்ததுதான், எனக்கு என்ன தெரியுமாச்சு, நான் பட்ட பாடு என்னங்கிறத விண்ணப்பிக்கிறேன்னு சொல்றா. காரார் குழல் எடுத்து கட்டி, கூந்தல் எல்லாம் நன்னா எடுத்து இறுக்கி கட்டின்னு போனேன். அப்படி கட்டாமல் அது இங்கும் அங்கும் பறக்கும்படியாக நான் போயிருந்தேன்னா அந்த கூந்தலினுடைய அழகில ஈடுபட்டு கண்ணன் பெருமான் என் பின்னே வந்திருப்பன். நான் இருக்க கட்டி கொண்டு சென்றபடியாலே இதனுடைய பூர்ணமான அழக அவன் அனுபவிக்க முடியாதபடியாக ஆயிற்று. அதுக்கு மேல நன்னா ஸ்தனங்களையெல்லாம் நன்னா கச்சை கொண்டு நன்னா மூடி நன்னா பாரார வீக்கி அதை பூர்ணமாக ஆக்கி மணிமேகலை இடுப்புக்கு ஆபரணங்கள்லாம் தரித்து கொண்டு நன்னா கண்ணுடைய அழக பூர்ணமாக அவன் அனுபவிக்க முடியாதபடியா மையை வைத்து கண்ணுடைய அழக பாதி மறைச்சிட்டேன். மையிடாமல் சென்றால் பூர்ணமாக கண்ணுடைய அழக அவன் பார்த்திருப்பன். அந்த கண்ணழகிலே அவன் ஈடுபட்டு அவன் என் பின்னே வரும்படியாக ஆகியிருக்கும். மையிட்டபடியாலே கண்ணுடைய அழகுல பாதி அந்த மையாலே மறைக்கப்பட்டதாக ஆயித்து. ஆகையால அவனுடைய அழகுல நான் ஈடுபடும்படி ஆயித்து, என்னுடைய அழகுல அவன் ஈடுபடும்படியாக ஆகவில்லைன்னு கருத்தான் நாயகிக்கு. நீர் அணிந்து சீரார் செழும்பந்து கொண்டடியான் இன்னேன் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அவனை பெறுவதற்காகலாம் ஒரு காரியம் பண்ணல, அவனை அடைய வேணும் அப்படின்னு நினைச்சு நான் இல்லை. நான் மாட்டுக்கு என் காரியத்தை பார்த்துட்டு இருந்தேன், நான் விளையாடிட்டு இருந்தேன். பந்தை வைத்து கொண்டு நப்பின்னை பிராட்டி அவள் கையில பந்தை வைத்து கொண்டு விளையாடினா போல நானும் பந்தை கொண்டு விளையாடுறேன். சீரார் செழும்பந்துன்னு பரகால் நாயகியினுடைய திருக்கைகள் கொண்டு விளையாடும்படியாக அப்படிப்பட்ட ஒரு பந்து, இவ கையால விளையாடின ஒரு பந்து. இந்த பந்தை கொண்டு நான் விளையாடிட்டு இருந்தேன். நான் விளையாடி கொண்டிருக்க செய்தே என்ன பண்றா, தாயார்கள் தான் கெடுத்தா. இப்ப என்னமோ இவ்வளவு அதிபிரவர்த்தி கூடாதுன்னு சொல்றாளே பெரியவாள்லாம், இவாதான் கெடுத்தா. என்ன இவாதான் எனக்கு எம்பெருமானிடத்திலே பிராவண்யம் ஏற்படுவதற்கு, என்னுடைய நெஞ்சை எம்பெருமான் பறித்து கொண்டு செல்வதற்கு இவர்கள் தான் காரணம்னு அவர்கள் மேல பழி சொல்றா. நீரார் கமலம் போல் செங்கண்மால் என்னொருவன் என்ன நீரிலே பொருந்தி இருக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரை போன்ற சிவந்த கண்களை உடையவன் கண்ணன் என்ன பண்றான், உலகத்தார் எல்லாரும் ஈடுபடும்படியாக இடையிலே பறையை கட்டி கொண்டு பெருமானவன் குடக்கூத்து ஆடுறான். சீரார் குடமிரண்டேந்தின்னு அவன் திருக்கைகளாலே விளையாடும்படியான குடங்கள், சீர்மை பொருந்தின குடங்கள் அத்த ஏந்தி கொண்டிருக்கான். ஒரு அனாயாசமாக பெருமானவன் குடக்கூத்து அத்த ஆடுறான். இரண்டேந்தி அப்படின்னு இவ கையில இருக்கக்கூடிய பந்தையெல்லாம் அபகரிக்கிறதுக்கு எம்பெருமானவன் 2 குடங்களை ஏந்தி இப்படி காரியம் பண்றான். ஏந்தி ஏன்னா ஒரு ஆகாசத்துல
அது இருக்கிற மாதிரி அவ்வளோ கையில பொருந்தி இருக்கு. மாறி மாறி வேகமாக எம்பெருமானவன் ஒரு ஒரு கையில ஒரு குடத்தை வைத்துக் கொண்டிருப்பாள், இன்னொரு கையில இன்னொரு குடத்தை வைத்துக் கொண்டிருப்பாள். மேல ஒரு குடம் இருக்கும். இத்தை எரிந்து அந்த மேல இருக்கக்கூடிய குடத்தை பிடிக்க வேணும். அதே போல இத்தை எரிந்து இன்னொரு குடத்தை பிடிக்க வேணும். இப்படிதான் குடக்கூத்து ஆட வேணும். அவ்வளவு வேக வேகமாக எம்பெருமான் அனாயாசமாக அத்தை கையாலே தரித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. செழுந்தருவே வீதியார வருவான்னு கண்ணன் பெருமான் வந்தா அவனுடைய அழகால வீதி முழுக்க பூர்ணமாக ஆகிவிடும். அவனுடைய ஒளியாலே வீதி முழுவதும் பூர்ணமாக ஆகும்படியாக இருக்கும். அப்படி வடிவாலே வீதியை பூர்ணமாக்கி கொண்டு அவன் எழுந்துள்ளான். செழுந்தெருன்னா அகலம் நீளம் எல்லாம் பெருமை வாய்ந்த நல்ல அகலம் நல்ல நீளம் வாய்ந்த வீதி. அந்த வீதியில பெருமான் வரான். ஆர் என சொல்லி, யாராவது வாங்கோ, தைரியம் இருந்தா வாங்கோ, தைரியம் இருந்தா வாங்கோ, என்னுடைய அழகை பார்த்தும் கூட என்னிடத்திலே மனசை பறிகொடுக்காமல் தைரியமாக அடக்கத்தோட உங்களுடைய பெண்மையை ஸ்திரீத்துவத்தை காத்து கொண்டிருக்க வல்ல பெண்கள் யாராவது இருந்தா தைரியமா வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுமா போல கண்ணன் பெருமான் வருகிறானாம். யார் யார் தான் வர முடியும், யார் தான் வர முடியும்னு கண்ணன் சொல்லிக்கொண்டே வருகிறான். அந்த எம்பெருமான் வந்து என்ன சொல்றான், வந்து என்ன காரியம் பண்றான், ஆடுமது கண்டு அவன் கூட கூத்தாடுறான். அப்படி அவன் கூட கூத்தாடுறத கண்டு ஏறார் எழுமுலையார் என்னையரும் எல்லாரும், என்னுடைய அவயவங்கள்லாம் எம்பெருமானுடைய கூட கூத்த கண்டு விகாரமடைய செய்து எம்பெருமானுடைய திருமேனி அழக கண்டும் எந்த ஒரு குறவும் இல்லாமல் எந்த ஒரு சிரமமும் அடையாமல் உடம்பு வெடுக்காமல் அப்படியே நன்னா பொருந்தி இருக்கும்படியாக இவர்கள்லாம் இருக்கிறார்களேன்னு சொல்றா. என்னையரும் எல்லாரும், என்னுடைய தாய்மார்கள் என்ன மற்றவர்கள் என்ன எல்லாரும் வாராயோன்னு சொல்றா. வாய் தான் வாராயோன்னு சொல்றது, இவருடைய கண்ணு முழுக்க கண்ணனிடத்திலே இருக்கு. அங்கேருந்தே வாராயோ வாராயோ அப்படின்னு பல தடவை சொல்லுகிறார்கள். சீக்கிரவா சீக்கிரவா அப்படின்னு அழைக்கிறா. வாராயோ என்ன இருக்கு, ஒரு தடவை சொன்னா இவ காதில விழுந்து வருவதற்குள்ள நான் கூட்டு நேருக்கு வரமாட்டியா, இங்க ஒரு முக்கியமானது நடக்கிறது பாரு பாரு, சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரவான்னு அழைக்கிறார்கள். நன்னீல மகன்னில்ஹாள் நல்குதிரோ நல்ஹீரோ என் நாய்க்கு சொல்றா. ஒரு பாட்டிலே ஒரு பறவையை குறித்து அருளி செய்து விட்டு அடுத்த பாட்டில அதே பறவையை குறித்து வார்த்தை சொன்னா நான் கூட்டுண்டே இருக்கேன், கண்ணனிடத்துல போய் சொல்லுன்னு சொல்றேன், பெருமானிடத்துல போய் சொல்லுன்னு சொல்றேன், நீன்னு சொல்ல மாட்டேங்கிற, திருப்பார்கடல்ல எழுந்தழிக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே சொல்லு அப்படின்னு சொல்ற, நீ சொல்ல மாட்டேங்கிறியே. ஏன்னா அதை குறித்து அழுத்துக்கலாம். முதற் பாட்டுல அழைச்சது ஒரு பறவை, அடுத்த பாட்டுல வேறொரு பறவை மகன்னில்ங்கிற பக்ஷி. அந்த பக்ஷியை பார்த்து நான் சொல்ற வார்த்தையை சொல்லுவியா மாட்டையா அப்படின்னு என்னமோ இவன் இந்த பராங்குஷ நாய்க்கு பல தடவை சொல்லி அது போகாமல் அவ்விடத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு பக்ஷியை பார்த்து கடிந்து கோபித்து வார்த்தை சொல்லுமா போல அவ சொல்றா. அந்த ரீதியில ஒரு தடவை அழைச்சிட்டு இவ அது காது கொடுத்து காதுல விழுந்து இவள் வருவதற்குள்ளே வாராயோ வாராயோ அப்படின்னு சீக்கிரமா வா அப்படின்னு அழைக்கிறா. பல தடவை அழைச்சு வராதவளை கோபித்து சொல்லுமா போல அப்படி அழைக்கிறார்கள். சென்னேன் என் பல்வினையால், எனக்கு ஒன்றும் கண்ணனிடத்துல ஈடுபாட்டோடு அங்க போகணும்னு எண்ணம் இல்லை, அம்மாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தேன். ஏதோ பெரியவா கூப்பிடுறாளேன்னு இவா சொன்னதுக்காக போனேன். என் வல்வினையால், என்னுடைய தௌர்பாகியம் நான் போனேன். என்னுடைய பக்தி தான் இங்க தௌர்பாகியம்னு சொல்லப்படுறது. தௌர்பாகியம் நான் போகலைன்னா நான் மாட்டுக்கு என்ன சொஸ்தமா இருந்திருப்பேன். அங்க போய் பார்த்தேன், கண்ணன பெருமானுடைய அழகிலே எல்லாவற்றையும் பறிகொடுத்தேன். என்னுடைய நிறத்தை இழந்தேன், என்னுடைய உடம்பெல்லாம் தளர்ந்து போயித்து, என் உடம்பெல்லாம் வெளுத்து போயித்து, எல்லாவற்றையும் இழந்தேன். காரார் மணிரமும் கைவளையும் காணேன், என் உடம்புல இருக்கக்கூடிய அழகான நிறமெல்லாம் போயித்து, கையில் இருக்கக்கூடிய வளையெல்லாம் உடம்பெல்லாம் மெலிந்து போனபடியாலே கையிலே வளை தங்கவில்லை. கண்ணனையே நினைத்து கொண்டிருக்கிறபடியால யார் என்ன சொன்னாலும், இவ்வளவு பிராபணியத்தோடு அவனையும் நினைக்கலாகாதுன்னு யார் என்ன சொன்னாலும் அவ சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறேன். அறிவெல்லாம் அழிந்து போயித்து, ஏதோ ஒரு பித்து பிடித்தா போல நான் இருக்கேன். இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய நிலையை கண்டு என்னுடைய திருத்தாயார் அவ என்ன பண்றா, பாகவதர்களுடைய ஸ்ரீபாத தூளி தான் இவளுக்கு ரட்சகமாக ஆகும் அப்படின்னு அத்தாலே
காப்பிட்டு அதோட நின்றுருக்கலாம். ஏதோ தேவதாந்தரத்தால் இவளுக்கு ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்சது போல் இருக்கு அப்படின்னு தேவதாந்தரத்துக்கும் ஒரு நமஸ்காரத்தை வேணாம். எம்பெருமான குறித்து கூட ஒரு சாதனமாக ஒரு செயலை செய்யாதவள் என்னுடைய திருத்தாயார். அவ்வளவு உபாய அத்தியவசாயம் நிறைந்தவள். பெண்ணுக்கு இப்படி ஒரு துர்தசை வந்தவாறே, இது ஏதோ துர்தேவத்தை ஏதோ ஆவேசிச்சிருக்கோ, அத்தாலதான் இவளுக்கு ஏதோ உடம்புக்கு வியாதி வந்துருத்தோ, என்ன காரணம்னே தெரியலையே அப்படின்னு இப்படி தேவதாந்தரத்துக்கு உட்பட ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சா. எல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்னும் போகல, வியாதி குறையவே இல்லை. பரக்கால் நாய்க்கு அப்படியே வியாதியோட தான் தெரியுறா, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஆரோ சில பேர் ரொம்ப வயசானவர்கள், ரொம்ப வழக்கங்கள்லாம் நன்னா அறிந்தவர்கள், பழங்காலத்து வழக்கெல்லாம் அறிந்தவர்கள் சொல்ற சாம்பராயணின்னு ஒத்தி ஸ்ரீவிஷ்ணு தர்மத்துல சொல்லப்படுறா. அவ எப்படிப்பட்டவள்? ரொம்ப வயசானவள், பல பல இந்திரர்கள்லாம் பார்த்துருக்கா. முன்னாடி இந்திரன் ஆறு, அவன் என்ன செயல்லாம் செய்தான், அவனுக்கு முன்னாடி இந்திரன் ஆறு, அவன் என்ன செயல்கள்லாம் செய்தான், என்ன இப்படி சொர்க்கலோகத்தை என்னென்னலாம் நடந்தது எல்லாவற்றையும் அறிந்தவள் அவள். போல ரொம்ப பழக்கங்கள்லாம் அறிந்தவர்கள், ரொம்ப ரொம்ப நாளா இருக்கக்கூடிய மூதாட்டிகள். அவ எது நல்லது, இந்த இந்த தசையில எத்த செய்ய வேணும் அப்படின்னு அவ சொல்றா. என்ன சொல்றா? யாரோ ஒரு கட்டுவீச்சு, குறி சொல்லக்கூடிய கட்டுவீச்சியை அழைச்சு அவளிடத்துல கட்டுப்படுத்துதல்னு அவளை சொல்லுங்க, அவ கண்டுபிடிச்சு சொல்லிவிடுவள். ஆரானும் மெய்ப்படுவன், இந்த நாய்க்கு இப்படி சிரமப்படுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு அது வெளிப்படும், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே அது கேட்டு இவாளும் சரி, எப்பாடுபட்டாவது இவளுக்கு இருக்கக்கூடிய வியாதியை போக்கடிக்க வேணும் என்கிற நோக்கோடு இவர்களும் சரின்னு இசைந்தவாறே கட்டுவீச்சியை கொண்டு கட்டுப்படுத்துங்கோள்னு சொன்னா. இவ சொல்லிட்டு இருக்கிற சமயத்திலே தாயார் இசையறது ஒரு பக்கம், அதுக்குள்ள வீதியில ஆரோத்தி போறவர்களுக்கு காதில விழுந்து விட்டது, தானாவே வந்து விட்டாள். அது கேட்டு தானே சொல்ல தொடங்குறா. இதே போல ஏன்னா முன்பிருந்த ஆச்சாரியர்கள்லாம் ஒரு சிஷ்யனை நன்னா பரீட்சை பண்ணி அதற்கு பிறகுதான் உபதேசிப்பார்கள். ஆனா எம்பெருமானார் தாமே சொல்ல மாட்டாமல் தரிக்க முடியாது, கரை புரண்ட கிருபையை உடையவர், காரை கருணை ராமானுஷர். ஆகையால சிஷ்யர்களுடைய அனர்த்தம் கண்டு தாமே அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தாமே மேல் விழுந்து இதுதான் உனக்கு ஹிதம், நான் சொல்றேன் கேள் இன்னும் தாமே மேல் விழுந்து சொல்லுவர். அத்த போல இந்த கட்டுவீச்சி, அவளை கட்டுவீச்சியை யாரும் அழைக்கவே இல்லை. நீ வந்து நீ கட்டுப்படுத்தவனும்னு சொல்ல, இவாளுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்காளே ஒழிய அவளை அழைக்கவே இல்லை. தானாகவே ஓடி வந்து இவர்களுக்கு இதன் சொல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டிருக்கா. இவ சொல்ற வார்த்தை உத்தேசம் பரகால் நாய்க்கு, ஏன்னா எம்பெருமானை பத்தி கொண்டாடி சொல்ல போறா, அது உத்தேசம்ங்கிறது இருக்கட்டும். அவளுடைய திருமேனியே உத்தேசமா தோத்துறது, அவ்வளவு அழகா இருக்கா, அவள் நன்னா அலங்கரித்து கொண்டிருக்கா அப்படின்னு அத்த சொல்றா. கட்டு வச்சு கட்டேறி எடுத்தவனே சொல்ல ஆரம்பிக்கிறா. பொதுவாக இத்த போல குறி சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள், முதல்ல உடம்பெல்லாம் சோம்பல் முறிச்சு உடம்பெல்லாம் முறுக்கிண்டு அதுக்கப்புறம் கொட்டாவி விட்டு அதற்கு பிறகு சொல்ல தொடங்குவார்கள். அதெல்லாம் செய்யாமல் எடுத்த உணவே இவள் சொல்றா. சீரார் சுலகில் சில நெல் பிடித்தெரியா. நல்ல சுலகு முறம், சின்ன முறம், அந்த முறத்திலேருந்து சில நெற்களை பிடித்து அப்படி வீசி எறிந்து குறி பார்த்து சொல்றா. விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா பேராயிரமுடையான் என்னாள். வேர்த்து விதிர்த்து உடம்பெல்லாம் உடை குலைந்து மயிர்கூச்செறிந்து அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறா. கட்டு வீச்சு நல்ல சமர்த்தையா இருக்கா, எடுத்தவொடனே சொல்ல தொடங்குறாள்னு சொல்லிவிட்டு இப்படி மெய்சிலிரா வேறா கைமோவான்னு சொல்லுகிறீர்களே, இது ஏன்? ஏன்னா எம்பெருமானை நினைத்தவாறே, இது வேற யாருனாலும் இந்த வியாதி வரல, எம்பெருமானால தான் வந்து விட்டதுன்னு இவள் உணர்ந்தாள். கட்டுவீச்சு எம்பெருமானாலே வந்தது என்னவாறே அந்த எம்பெருமானுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ணினா. அந்த எம்பெருமானை அனுசந்தானம் பண்ணினவாறே பிரதிபக்தும் நச்சோத்சேகே ஔத்கண்ட்ய ஸ்மாரிதேஸ்வரா என்று எம்பெருமான
பத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாமல் ஸ்ரீ பாகவதத்துல இப்படி ஒரு ஸ்லோகம். இந்த எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய பிராவண்யத்தாலே எம்பெருமானை எம்பெருமான கேள்வி கேட்கிறவா எம்பெருமான நினைவூட்டினவாறே பதில் சொல்றதுக்கு சாமர்த்தியம் இல்லை. அந்த எம்பெருமானுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ணி, அதாவது உத்தவருக்கும் விதுரருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாதம். அப்பொழுது விதுரர் கேள்வி கேட்க உத்தவனானவன் பதில் சொல்றதுக்கு திறமையற்று இப்படி எம்பெருமான அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்து பிறகு சொன்னான். இப்படி இருக்கிறது. இதே போல எம்பெருமானவன் அகாசுரனை அழித்தான்னு சரித்திரம். அகாசுரனை எம்பெருமான் அழித்த செயலை ஒரு வருடம் கழித்து குழந்தைகள் தங்கள் கிரகத்துக்கு சென்று சொன்னார்கள். ஒரு வருடம் கழித்து சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்கள்? இன்றைக்கு இந்த செயல் நடந்ததுன்னு சொன்னார்கள் அப்படின்னு சுக பகவான் சொல்றார் பரீட்சித்தினிடத்துல. அது ஏன் அன்னன்னைக்கு நடந்ததை அன்னன்னைக்கு சொல்லாமல் ஒரு வருஷம் கழிச்சு சொல்றா? அப்படி ஒரு வருஷம் கழிச்சு சொன்னா போன வருஷம் இது நடந்ததுன்னு சொல்லாமல் ஏன் இன்றைக்கு நடந்ததுன்னு சொல்லுகிறார்கள்? அப்படின்னா இதை கேட்ட உடனே பதில் சொல்ல முடியல. எம்பெருமான் பண்ணின ஆச்சரியமான செயல் அத்த அனுசந்தானம் பண்ணினார் சுகர். தத்ஸ்மாரிதானந்த ஹிருதாகிலேந்திரியா கிருச்ராத் புனர்லப்த பகிர்திருஷிஷனைஹி என்ன எம்பெருமான நினைத்தவாறு ரொம்ப காலம் எம்பெருமான அனுசந்தித்து மெய்மறந்து தம்முடைய இந்திரியங்கள்லாம் எம்பெருமானிடத்திலே பறிகொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு மெதுவாக தம்முடைய புலன்களை எல்லாம் எம்பெருமானிடத்திலேருந்து மீட்டு பதில் சொல்ல தொடங்குறார். என்ன பதில்? ஏன்னா அகாசுரனை கொன்ற பிறகு பிரம்மாவானவன் இந்த குழந்தைகளை எல்லாம் அபகரித்து கொண்டு எம்பெருமான பரீட்சை செய்வதற்காக அபகரித்து கொண்டு செல்ல சத்தியலோகத்துக்கு சென்று விட்டு திருப்பி குழந்தைகளை கொடுக்கறதுக்கு ஒரு வருடம் ஆயிட்டுன்னு இது ஒரு கதை. சதுர்முகனுடைய கர்வத்தை கண்ணன் பெருமான் அழித்தான். இது ஒரு பாகவதத்துல புராணங்கள்ல சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. அது பிரம்மலோகத்துக்கு போய்விட்டு வருவதற்குள்ள நம்முடைய லோகத்துல அது ஒரு வருட காலம், அவன் கொஞ்ச காலம்தான் அவனுடைய லோகத்துல வைத்திருந்தான்னாலும் வைத்துக் கொள்வதற்காக இழுத்து கொண்டு சென்றான்னாலும் அதுக்குள்ள நம்ம லோகத்துல ஒரு வருட காலம் ஆயித்து. ஆகையால அதற்கு பிறகுதான் அந்த குழந்தைகள் ஊர் திரும்பினார்கள். ஆகையால அன்னைக்கு நடந்ததுன்னு அவளுக்கு எண்ணம் இருக்கிறதுன்னு இதெல்லாம் கதை. அது இருக்கட்டும். ஆக அந்த எம்பெருமான் செய்த அந்த ஆச்சரியமான செயல் பிரம்மாவுடைய கர்வத்தை அடக்கி எல்லா குழந்தைகளுமாகவும் தானே ஆகி, பிரம்மா அபகரித்து கொண்ட சென்ற எல்லா குழந்தைகளாகவும் தானே ஆகி பெருமானவன் ஒரு வருட காலம் திருவாய்ப்பாடியில எல்லா குழந்தைகளாகவும் தானே இருந்தான்னு இது ஆச்சரியமான கதை. அத்த அனுசந்தானம் பண்ணினவாறே அப்படி மயங்கி இருந்தார். பிறகு மெதுவாக தெளிந்து சுக பகவான் வார்த்தை சொன்னார்னு சொல்லப்படுது. அந்த ரீதியிலே எப்படி நாரத பகவான் வால்மீகி பகவானுக்கு சொல்ற காலத்துல முனேவக்ஷியாமியம் புத்வா என்று தெளிவு ஏற்பட்ட பிறகு நான் சொல்றேன், நீ ராபிரானுடைய குணங்களை கேட்டவாறே நான் கலங்கி அவனே அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கேன், கொஞ்சம் தெளிந்த பிறகு சொல்றேன் என்று அவர் சொன்னா போல இவளும் பகவத் விஷயத்தை சொல்ல புகுந்து எம்பெருமான் தான் இவளை இப்படி ஆக்கினான்னு சொல்ல புகுந்து அந்த எம்பெருமானுடைய குணங்கள்ல ஈடுபட்டு இந்த கட்டுவீச்சியானவள் உடை குலைப்பட்டு உடம்பெல்லாம் குலைந்து அப்படி தரிக்க முடியாமல் கொஞ்ச காலம் கழித்து தன்னை ஸ்வஸ்தையாக ஆக்கி கொண்டு சொல்ல தொடங்குறா. யாருனால வந்ததுன்னு கேட்டா பேராயிரம் உடையான். அந்த எம்பெருமானுக்கு யாருனால வந்ததுன்னு அவன் பேரை சொல்லுன்னு கேட்டா ஒரு பேரை சொல்லதா 2 பேரை சொல்லதா 1000 திருநாமங்களை உடையவன் அப்படின்னு அப்படி சொல்றா இந்த கட்டுவீச்சி. பேர்த்தேயும் காராத திருமேனி காட்டினாள். அதுக்கு மேல என்ன பண்றா? அந்த எம்பெருமானுடைய திருமேனி அத்த மேகம் போன்ற வடிவ காட்டுறாவள். மேகத்தை காட்டி இந்த மேகம் போன்ற வடிவுடையவன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா கண்ணனுடைய கருத்த திருமேனி மேகம் போன்ற கருத்த திருமேனியை கண்டுதான் நாயகி ஈடுபட்டா. அதே மேகத்தை காட்டி இத்த போன்ற திருமேனியுடையவன் கண்ணன். அவனால தான் இவள் நிறம் இழந்தாள், அவனால தான் இவளுடைய நெஞ்சு பறிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறாள் கட்டுவீச்சி. கையதுவும் சீரார் வலம்புரியே திருக்கையில எம்பெருமான் தரிச்சுருக்கிறதும்
பெருமை பொருந்தின ஸ்ரீபாஞ்சஜன்யத்தை தான் எம்பெருமான் தரித்து கொண்டிருக்கிறான். அதுக்கு மேல திருத்துழாய் தாரார் நறுமாலை, நன்னா அழகா இருக்கக்கூடிய நறுமணம் பொருந்தின திருத்துழாய்த்தார் அதை தரிச்சுட்டு இருக்கக்கூடியவன், அந்த மாலையை தரித்து கொண்டிருக்கக்கூடியவன், இதெல்லாம் சொல்லி இவ கட்டுரைக்கிறா. இப்படி தனக்குள்ள சொல்லிண்டா. முதல்ல தனக்குள்ள சொல்லிண்டு இவாளை பார்த்து சொல்றா, நீரேதும் அஞ்சேன், நீங்க பயப்பட வேண்டாம், நும்மகளை நோய் செய்தான், உங்க பெண்ணுக்கு வியாதி வந்திருக்கு, இது வேற எதுவும் இல்ல, வேவாரா வேட்கை நோய்னு நம்மாழ்வார் சொன்ன அந்த வியாதி தான், பகவத் பக்திங்கிற வியாதி தான், மத்தொன்னும் இல்ல. என்ன வியாதி நன்னா தெரிஞ்சுட்டேனா, ஆரானும் அல்லன், யாருனால இது வந்தது நன்னா தெரிஞ்சுட்டேன், அவனை நான் நன்னா தெரிஞ்சுட்டேன். கூறார் வேர்க்கண்ணீர் உமக்கரிய கூறுகேனோ, நன்னா அழகான கண் படைத்தவர்களே, நீங்கள் அறியும்படியாக இப்ப இவளையே பார்த்துருக்கா. கூறார் வேர்க்கண்ணீர்னா இவ கட்டுப்பிச்சு சொல்ல தொடங்கிட்டா, என்ன சொல்ல போறாளோன்னு இவளையே கூர்மையான பார்வையோட பார்த்துட்டு இருக்கா. அவளை பார்த்து சொல்றா, நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்றேன். ஆறு பண்ணான் தெரியுமோ இல்லையோ, எந்த எம்பெருமானவன் திருவுலகளந்தருளினானோ அவன் தான் இந்த காரியத்தை பண்ணினான் என்று தொடங்கி, இந்த எம்பெருமான் செய்த லங்கையை அழித்த செயல் என்ன, அதுக்கு மேல கோவர்தனத்தை தரித்து கண்ணனாக மழையை காத்த செயல் என்ன, அதுக்கு மேல அமிர்தமதனம் பண்ணின செயல் என்ன, இதெல்லாம் சொல்றா. இதுக்கு மேல அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமோ இல்லையோ, ஏன்னா உலகெல்லாம் உண்டு மிழ்ந்து, லோகத்தையெல்லாம் உண்டு மிழ்ந்த எம்பெருமானவன், உலகத்தையே உண்டு அவ்வளோ பெரிய வயிறு படைத்தவன், எல்லாவற்றையும் உண்டதுக்கு அப்புறம் கூட எம்பெருமானுக்கு திருப்தி பிறக்கல. எப்பாடுபட்டாது திருவாய்ப்பாடி இருக்கக்கூடிய வெண்ணையை விழுங்கவன், அதுவும் மற்ற வெண்ணையெல்லாம் விழுங்கலாகாது. ரொம்ப பிரீத்தியோட கூடின திருத்தாயார் மற்ற ஆசிரியர்கள் இவர்கள் கைப்பட்ட வெண்ணையை விழுங்க வேணும் என்கிற ஒரு சாப்பலம், தீராத ஆசை எம்பெருமானுக்கு. எவ்வளவு பண்ணினாலும் திருப்தி பிறக்கல, எவ்வளவு சாட்டாலும் திருப்தி பிறக்காத எம்பெருமான் ஆங்கொரு நாள் ஆய்ப்பாடி திருவாய்ப்பாடியிலே சீரார் கலை அல்குல், நல்ல திருமேனியோட நல்ல வஸ்திரம் அதை தரிச்சுட்டு இருக்கக்கூடியவள் யசோத பிராட்டி. நல்ல அழகான வஸ்திரம், சீர்மை பொருந்தின வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை தன்னுடைய இடையிலே தரித்து கொண்டிருக்கிறாள். ரொம்ப அழகான வஸ்திரத்தை புடவையை பிராட்டி யசோத பிராட்டி தரித்து கொண்டிருக்கிறாள்னு சொன்னான். அது என்ன, ரொம்ப அழகான வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கிறதாவது என்ன, ஏன்னா ரொம்ப அழுக்க வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருந்தா குழந்தை கிட்ட வருவதற்கு சங்கோஜப்படும் என்கிற காரணத்தாலும் அவன் திருமேனிக்கு அழுக்க வஸ்திரத்தால எதுவும் ஆயிடக்கூடாது, நல்ல வஸ்திரத்தை தரிச்சு கொண்டிருப்பா. இந்த வஸ்திரத்தை இவள் தரித்து கொண்டிருக்கிற காலத்துல கண்ணன பெருமான் உழுதி அலைந்த பொன்மேனின் அந்த பொன்மேனியோட கூட அவன் இவ்விடத்துல அதே திருமேனியோட வந்து ஆற தழுவி கொள்வன். அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கும் இந்த வஸ்திரத்துல. அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானுக்கு நன்னா 10 மஞ்சள் பூசி நன்னா எம்பெருமானுக்கு நன்னா அலங்காரங்கள்னா பண்ணி விட்டிருப்பள். அந்த எம்பெருமான் அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய அலங்காரங்களோட கூட இவள் மடியிலே வந்து அமருவன். அந்த எம்பெருமான் திருமேனியில் இருக்கக்கூடிய மஞ்சள் முதலான அலங்காரங்கள்னா இந்த வஸ்திரத்துல பட்டிருக்கும். ஆக அப்படி அந்த எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அலங்காரங்களுடைய அடையாளங்கள்லாம் தோத்தும்படியான ஒரு வஸ்திரம் அத்தை தரிச்சுட்டு இருக்கா. அவ்வளவு அழகான சீரார் கலை அல்குல், அந்த அழகான கலைன வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடிய பிராட்டி. அதுக்கு மேல சீரடி செந்து வருவாய், ரொம்ப அழகான திருவடிகளை உடையவள், ரொம்ப சிவந்த ஒரு உதடுகளை உடையவள் அந்த பிராட்டி. மத்தார பத்தி கொண்டு, மத்த திருடமா பத்தின்னு இருக்கா. ஏன்னா திருவாய்ப்பாடி இருக்கக்கூடிய தயிர் இருக்கே, அது சாமானியமான தயிர் கிடையாது, கல்ல போல இருக்கும். அவ்வளோ கெட்டியாக அவ்வளோ சீர்மை உடையதாக இருக்கக்கூடிய ஒரு தயிர். கண்ணனம் பெருமானும் அதே போல நம்பிமூத்த பிரான் திருவாய்ப்பாடியில வந்த பிறகு இவர்கள் திருவடி பட்டுது, திருவாய்ப்பாடியில எல்லா செழிப்பும் உண்டாயிற்று. இது பாகவத புராணாதிகள்லாம் தெரிவிக்கின்றன. யதா பிரபுத்தின்னு என்னைக்கு கண்ணன் வந்தானோ அன்னைக்கு தொடங்கி அந்த ஊர்ல பெரிய சமிருத்தி, நிறைய பால் கறக்கிறது, நிறைய தயிர், நிறைய நெய், நிறைய வெண்ணெய், எல்லாம் சமிருத்தியோட அந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு.
சீரார் கலையல்குல் சீரடி. ஏன்னா எம்பெருமானவன் ஏதாவது தவறு இழைத்தானே ஆனால் இவருடைய காலை கட்டி கொண்டு கெஞ்சி கேட்பனா, என்ன க்ஷமிக்க வேணும், என்ன க்ஷமிக்க வேணும் அப்படின்னு. அப்படி கண்ணனெம்பெருமானவன் வந்து கட்டி கொள்ளும்படியான பெருமை பொருந்தின திருவடிகள். செந்து வருவாய். கட்டி கொண்டாலும் கூட இவன் பண்ணின பாபத்தை, இவன் பண்ணின அபராதத்தை கண்டு கோபத்தாலே அவள் உதறுவள். அவ உதர உதர வேகமா மேலும் மேலும் வந்து இவன் கட்டி கொண்டவாறு அவன் கட்டி கொள்ளக்கூடிய அழகை கண்டு தாயான ஒரு வாத்சல்யத்தாலே அவளுக்கு முகத்துல ஒரு சிரிப்பு உண்டாகும். அதைத்தான் செந்து வருவாய். அவ்வளோ அழகு தோத்த, உதடுல இருக்கக்கூடிய அழகெல்லாம் தோத்த அப்படி சிரிப்பள். வாராறு வனமுலையாள். சரி, அம்மாக்கு கோபம்லாம் போயிடுத்து, இனிமே நம்ம கேட்டா தருவள் அப்படின்னு எம்பெருமானவன் அம்மா பசிக்கிறது என்ன அந்த யசோத பிராட்டியிடத்துல ஸ்தன்யத்தை பிரார்த்திப்பான். எம்பெருமான் தன்னுடைய கையாலே அப்படி முலைமுகம் நெருடான்னு சொல்லும்படியாக அவன் தன் கைப்பட்டு அப்படி நெருடி கொண்டு பருகும்படியான பாக்கியம் படைத்த அந்த ஸ்தனங்களை உடையவள். இல்ல அத்த வர்ணிக்கிறார். மத்தார பத்தி கொண்டு. சரி, இவனோடைய போது போக்க முடியுமான்னு முடியாது. அவளுக்கு கிரகத்திலே கிருத்தியங்கள் நிறைய உண்டு, காரியங்கள் நிறைய உண்டு. அயல் அத்தை செய்யறதுக்காக தொடங்குறா. மத்த ஆற பத்தி கொண்டு, மத்த திருடமாக பிடிச்சுட்டு இருக்கா. ரொம்ப இறுக்கி அத்தை பிடித்து கொண்டு இவள் கடைய ஆரம்பிக்கிறா. சரி, இந்த காரியத்தை இவையும் தானே பண்ணணும். மற்றவர்களிடத்துல இந்த காரியத்தை கொடுத்துட்டு இவள் கண்ணனை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கலாகாத. ஊருக்கெல்லாம் தலைவி தானே. ஏன்னா ஊருக்கு தலைவியா இருந்தாலும் அவள் செய்ய வேண்டிய கடமை அயலாத்த அவள் தான் செய்ய வேண்டுமே ஒழிய மற்றொருத்தர் செய்ய முடியாது. இதுக்கு மேல இன்னொரு காரணம் சொன்னார். கண்ணன் கை தொட்டு உண்ணக்கூடிய வெண்ணெய் அத்தை தான் கடைந்து அவனுக்கு தர வேணும், மற்றொருத்தரத்தை தரலாகாதுன்னு பிள்ளையிடத்தில பிரீத்தியாரையும் தான் அத்தை செய்வன். மத்தார பத்தி கொண்டு ரொம்ப கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கா. தயிர்த்தாழியில மத்த வைத்து 2 தடவை இழுத்தா, கயிறை வைத்து இழுத்த உடனே சக்தி இல்லை. ரொம்ப மிருதுவான திருமேனி படைத்தவள் யசோத பிராட்டி. அப்படி தன்னால கடைய முடியாமல் அப்படி இழைச்சுன்னு இருக்கா. அந்த மத்த பிடிச்சுட்டு அதுல கையை ஊனிக்கொண்டு சோர்ந்து போய் நிக்கிறா. அப்படி நிற்கக்கூடிய நிலை. ஏறார் இடை நோவா. இடுப்பு எம்பெருமான தூக்கி தூக்கி அழகு நிறைந்ததாக இருக்கக்கூடிய இந்த யசோத பிராட்டியினுடைய இடை, அந்த இடையெல்லாம் நொந்து போகும்படியாக அது ரொம்ப காலம் அவ கடையறா. எத்தனையோர் போதுமாய். கிழக்கு வெளுத்த உடனே இவள் தயிர் கடையறதுக்குன்னு ஆரம்பித்தா. அஸ்தமிக்கிற காலம் வரைக்கும் கடைஞ்சா கூட கடைஞ்சுட்டே இருக்கலாம். அவ்வளவு அந்த ஊர்ல நிறைய தயிரும் வெண்ணையும் நிறைந்த ஊர். அதுக்கு மேல இவளுக்கு சாமர்த்தியம்னு பார்த்தாலும் ரொம்ப சுகுமாரமான திருமேனி. தொடர்ந்து நம்மாழ்வார் எப்படி திருவாய்மொழி பாடினா 1102 பாட்டும் ஒரே மூச்சிலையா பாடினார். ஒரு பாட்டை எடுத்தா சொல்லெடுத்துன்னு சொல்லும்படியாக ஒரு வார்த்தை எடுக்கிறதுக்குள்ள ஆழ்வாருக்கு 1,1000 மொழி ஆலோன்னு ஆகும். ஆகையால 4 வார்த்தை அருளி செய்வர், தளர்ந்து போவர், 4 நாள் மயங்கி இருப்பர். அதுக்கப்புறம் தான் திருவாய்மொழி அருளி செய்வர். ஆக இப்படி அருளி செய்தபடியாலத்தான் ஆழ்வார் அருளி செயல்களை சொல்லி முடிக்கிறதுக்கு 4 பிரபந்தங்களை அருளி செய்யறதுக்கு ஆழ்வாருக்கு 16 வருடங்கள் ஆகின என்று சொல்வார்கள். அந்த ரீதியில இந்த யசோத பிராட்டி தயிரினுடைய சிறப்பை பார்த்தாலும் கடைந்து முடிக்கிறதுக்கு காலம் ஆகும். இவருடைய திருமேனியுடைய சௌகுமாரியத்தை பார்த்தாலும் தொடர்ந்து கடையறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. கொஞ்சம் கடையறா உடனே சோர்ந்து போறா, கொஞ்சம் கடையறா உடனே சோர்ந்து போறா. ஆகையாலே அவளுக்கு இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு சக்தி இல்லை, ரொம்ப காலம் ஆறுது. எத்தனையோ ஒரு போதுமாயின்னு சீரார் தயிர் கடைந்து. என்ன தயிருக்கு சீர்மையாவது என்னன்னா கண்ணன் விரும்பி அமுது செய்யும்படியான சீர்மை. பாதி கடையிற காலத்திலே இவன் வழித்து இப்படி உண்டு கண்ணனுடைய எச்சிலாக இருக்கக்கூடிய அவனுடைய உச்சிஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சீர்மை. இப்படிப்பட்ட சீர்மையோடெல்லாம் கூடின அந்த தயிர் அத ரொம்ப கஷ்டப்பட்டு கடைந்து வெண்ணெய் திரடுறது, திரண்ட வெண்ணெய் அப்படின்னா இவளால கடைய முடியல, ஏதோ தெய்வ யோகத்தாலே தானா அந்த வெண்ணெய் திரண்டதுன்னு சொல்லாம்படியா இருக்கு. வேறார் முதல் மடவாள். இவ தயிர் கடைய ஆரம்பிச்சு தயிர் கடைஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இவளுக்கு இருக்கக்கூடிய ஆயாசம்
ஆகையாலே நெத்தியெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து இருக்கு. ஏதோ அமிர்த மதனம் பண்ற காலத்துல உடம்பெல்லாம் வேர்த்து இருக்குமா போல இத்தினூண்டு தயிர் கடையறதுக்கு இவளுக்கு அவ்வளோ இழைத்து இருக்கு. வேறோர் கலத்திட்டு வேற பாத்திரத்துல மாத்தி வச்சாராம். இந்த பாத்திரத்திலே இருந்தா நன்னா அந்த வாசனை நன்னா காட்டி கொடுத்துரும் என்பதற்காக வேற ஒரு புது பாத்திரத்துல வைத்தாளாம். அதுக்கு மேல நாரார் உரியேத்தி விரல கூட நுழைக்க முடியாதபடியான உரி, அந்த உரியில ரொம்ப கஷ்டப்பட்டு ஏத்துறாளாம். ஒரு பெரிய மாலை கோபுரத்தை நிர்மாணம் பண்றா, பெரிய மண்டபத்தை நிர்மாணம் பண்றான்னா அதுல பெரிய தூண்கள், பெரிய முகப்பு கல்லு அதெல்லாம் பதிக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கல்லை அந்த காலத்துல ஏத்தி இருப்பார்கள். அதை போல கஷ்டப்பட்டு ஏத்துறாளாம். மேல ஏத்தி வைக்கிறாளாம். கண்ணனுக்கு எட்டக்கூடாது, கண்ணனுக்கு தெரியாத இடத்திலே வைக்க வேணும் இந்த வெண்ணையை என்று மறைத்து மறைத்து வைக்கிறா. நன்கமைய வைத்ததனை ஏதாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வந்தாலும் கூட அவன் எடுத்தது தெரிந்து கொள்ளலாம்படியாக அப்படி வைத்திருக்கிறாளாம். நன்னா ரட்சிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு இவளுக்கு எண்ணம். போரார் வேர்க்கண்மடவாள் போந்தனையும் பொய்யுறக்கம். இந்த யசோத பிராட்டி போற வரைக்கும் பெருமானானவன் அப்படியே உறங்குறவனை போலவே பாவிச்சுட்டு இருக்கான், நடிச்சுட்டு இருக்கான். இவ என்ன பண்றா, இவளுக்கு பயம், எங்கேயாவது கண்ணன் பார்க்க போறானேன்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கா. வரானா இவன் என்ன பண்றான்னு. அவனும் உறங்குறவனை போலவே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். போந்தனையும் அம்மா எப்ப போறா, எப்ப வெண்ணைய அள்ளி அமுது செய்யலான்னு அவன் இருக்கான். ஆகையால சீக்கிரம் போக மாட்டேங்கிறாளேன்னு அவனுக்கு தோத்துறது. இவளுக்கு பரபரப்பு, அவன் எங்கேயாவது பாத்திர போறானே, அவன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அவனுக்கு தெரியாமல் ஒழித்து வைக்க வேணும்னு இவளுக்கு எண்ணம் ஓடுகிறது. பொய்யுறக்கம். அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா, இவனா தூங்கிட்டு இருக்கான், நன்னா இவனை ஏமாத்தியாச்சு, இவனுக்கு தெரியாம மறைத்து வைத்தாயின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா இவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கினவன் என்ன பண்றான், ஓராதவன் போல் உறங்கி எரிவுத்து. அவ போனதுக்கு அப்புறம் உடனே ஏந்து வரலையாம். உடனே ஏந்து வந்தா கண்டுபிடித்து விடுவள் அப்படிங்கிறதுக்காக அப்பதான் ஏந்துக்கிற மாதிரி அவ போய் கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா உண்மையாவே தூங்கி ஏந்துக்கிறவா எப்படி சோம்பல் முறிப்பவர்களோ ஆயாசத்தெல்லாம் காட்டுவார்களோ அத்தை போல அப்படி எம்பெருமானவன் காரியம் பண்றான். அது நடுவுல இவன் ஏந்து வர காலத்துல யசோதை வந்து பார்த்தா கூட குழந்தை தூங்கின்னு தான் இருந்தான், இப்பதான் சோம்பல் முறிச்சு மெதுவா ஏந்துக்கிறது குழந்தை என்ன அவள் நம்பும்படியாக எம்பெருமானவன் காரியம் பண்றான். தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி அவன் வெண்ணையை விழுங்குறான். அவ போன உடனே பாத்திரம் எங்க வச்சிருக்கான்லாம் அவனுக்கு தெரியும், ஏற்கனவே எடுத்துட்டான். எடுத்து அந்த பானையில இருக்கிற வெண்ணையை முழுக்க புஜிக்கிறான். அப்படி புஜிக்கிற காலத்துல எப்படி புஜிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து புஜிக்காமல் அந்த பானையோட கடைசி அடி வரைக்கும் எடுத்து பெருமான் புஜிக்கிறான். ஆழமா விட்டா நிறைய கிடைக்கும், அந்த பானையில் இருக்கக்கூடிய அடி வரைக்கும் கையை விட்டா நிறைய வெண்ணெய் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். எவ்வளவு ஆழமா விட்டாலும் கையில உள்ளங்கையில எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் தன்னால் எடுத்து கொள்ள முடியும், எடுத்து அமுது செய்ய முடியும்னு தெரியல. முக்தனான பிள்ளை பட்டர் இடத்துல காட்டாராம் சீயர். சரி தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டின்னு எப்படி தெரிஞ்சுண்டா அவள் அப்படின்னு இவ பார்த்தாளா, மேலதான் இது நடந்ததை சொல்றா. இவன் அமுது செய்தான்னு இவ குறிய கொண்டு தெரிஞ்சுன்னு சொல்றா. அப்படி இருக்க செய்தே தடந்தோள்கள் உள்ளவும் எப்படி தெரிஞ்சுட்டான்னா, ஒண்ணுமில்ல, சாந்தனி தோல் சதுரன்னு தோல்ல எம்பெருமானுக்கு நன்னா சந்தனங்கள்லாம் தடவி விட்டுருக்கா. அந்த பானையோட விளிம்புல பார்த்தா அந்த எம்பெருமானுடைய தோல்ல இருக்கக்கூடிய சந்தனம் எல்லாம் தெரியுது. அப்ப தோல் முழுக்க உள்ள போகும்படியா, கை முழுக்க உள்ள போகும்படியாக எம்பெருமானவன் கையை உள்ள விட்டுருக்கான்னு தெரியறது. அத்தை கொண்டு தெரிந்து கொண்டாராம் ஆழ்வார் என்ன நஞ்சி இருக்க அழகா சமாதானம் அருளி செய்தாராம் பட்டர். ஆறாத வெண்ணெய் விழுங்கி எவ்வளவு வெண்ணெயை சாட்டாலும் பெருமானுக்கு திருப்தியே பிறக்கல. கொஞ்சம் வெண்ணெயை சாட்டாலே திகட்டாதா பெருமானுக்குன்னா சில மருந்துகள்லாம் உண்டு. அந்த மருந்து என்ன பண்ணும், இந்த மருந்து சாப்பிட நன்னா பசி எடுக்கும், நன்னா மேல மேல சாப்பிட வேணுங்கிற எண்ணம் உண்டாகும். இத போல கண்ணனுக்கு முதல் வாய் வெண்ணெயை சாட்டா இன்னும் வெண்ணெயை சாப்பிட வேணும் அப்படின்னு வெண்ணெய் குறித்த பசி வளர்வதற்கு காரணமா அது ஆயித்தான். அடுத்த வாய் அமுது செய்யற காலத்திலையும் அப்படியே ஆயித்தான். அப்படி ஆறாத வெண்ணெய் விழுங்கி கொஞ்சம் கூட மீதம் இல்லாதபடியாக அப்படி விழுங்குறான். விழுங்கி அருகிருந்த மோரார் குடம் உருட்டி வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதன் ஓசை கேட்கும். இப்படிங்கிற ரீதியில அந்த கண்ணனானவன் அந்த வெண்ணெயை விழுங்கினா அதுக்கு மேல மோர்க்குடம் இருக்கு, அந்த மோர்க்குடத்தை உடைக்கிறான், போட்டு உருட்டுறான். ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கோஷ்டியில
அவர்களோட சேர்ந்து மற்றவர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை போல வேஷமிட்டு கொண்டு வந்தா அது எம்பெருமானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர்களை கண்டால் வெறுக்குமா போல இந்த பால் தயிர் முதலான போக்கிய வஸ்துக்கள்லாம் இருக்க செய்தே, இது என்னமா இவர்கள் தயிரோட நீரை கலந்து இப்படி மோராக ஆக்குவார்கள் அப்படின்னு இந்த மோரை கண்டா பிடிக்காது கண்ணனுக்கு. ஆகையால சாரம் அசாரமும் கலந்து இருக்கு, இது பிடிக்காது. சாரமான தயிர் தான் இருக்கலாம் வழியா, அதுல போய் அசாரமான நீரை சேர்க்கிறதாவது என்ன பிடிக்கல எம்பெருமானுக்கு. அத்த உருட்டினான். அதுக்கு மேல என்ன பண்றான், மோரார் குடம் உருட்டி முன்கிடந்த தானத்தே, முன்னாடி எங்க படுத்தானோ அங்கேயே படுத்துட்டு இருக்கான், எங்க கைய வச்சானோ அங்கேயே கையை வச்சிருக்கான், எங்க காலை வச்சானோ அப்படியே வச்சுட்டு இருக்கான், எப்படி படுத்தானோ அப்படியே படுத்துட்டு இருக்கான். ஓராதவன் போல் கிடந்தானே, இவன் உடைச்சு உருட்டின அந்த மோர் அது இவன் மேல விழருது, அது இவன் மேல நினைச்சா கூட இவன் உடம்புல பட்டு உடம்பெல்லாம் நனையிறது. அது கூட தெரியாதவனை போல, அப்படி ஒண்ணுமே தெரியாமல் உறங்குறவனை போல, அவ்வளோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறவனை போல உறங்குறான். இவ வந்தவொடனே என்ன பண்றா, இவளுக்கு ஏதோ தட்டுறது சரியில்லை, ஏதோ சரியில்லை, இவன் படுத்துன்னு பார்த்தா ஏதோ சரியில்லை அப்படின்னு போய் பார்க்கறா. தான் வைத்தது காணாள், வச்சவ காண மொத்தமும் காணப்படுது. உடனே வயிறு அடிச்சுட்டு ஐயோ 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 அப்படின்னு அடிச்சுக்கிறா. கஷ்டப்பட்டு நான் திரட்டி வைத்தேனே வெண்ணெய், இந்த வெண்ணெயெல்லாம் போய்த்துன்னு அதற்காக அடித்துக் கொள்றாளான்னா அதற்காக அடித்துக் கொள்ளல. ஏனென்றால் நந்தகோபாலன் பிள்ளையை பெற்றது எதற்காக? ஏன்னா தயிர் உண்டு நெய் பருகத்தான் நந்தன் பெற்றார் ஆனாயனை. ஆகையால கடிமனையிலே ஆனாயர் கடிமனையில் இருக்கக்கூடிய தயிரெல்லாம் பருகுவதற்காக, நெய் பருகுவதற்காக, வெண்ணெய் உண்பதற்காகத்தான் திருவாய்ப்பாடியில வெண்ணெயெல்லாம் வீணா போறது. இந்த வெண்ணெயை புஜிக்கிறதுக்காக ஒரு பிள்ளை பெற வேணும் என்ன நினைச்சுத்தான் நந்தகோபன் பிள்ளையை பெத்தான். ஆகையால வெண்ணெய் போயித்தே என்ன வருத்தம் இல்லை யசோத பிராட்டிக்கு. என்ன வருத்தம், இந்த வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாகாதா? ஒரே வேளையில இவ்வளவு ஒரு பானை முழுக்க இருக்கிற வெண்ணெயெல்லாம் இவன் ஒத்தனே ஒரே வேளையில உண்டால் இவன் வயிற்றுக்கு அது ஜெரிக்காதே அப்படின்னு அவளுக்கு கோபமா. மொத்தம் ஒரு கோபம், வெண்ணைய என்னத்துல காட்டா நான் தருவேனே, எதற்காக திருடி எல்லா வெண்ணையும் புஜித்தான் அப்படிங்கிற ஒரு கோபம். இன்னைக்கு வெண்ணையை திருடி புஜித்தான், நாளை இதே போல பெண்களை திருடி அவன் அனுபவிப்பன், ஆறும் தெரியாமல் ரகசியத்திலே அனுபவிப்பன், அந்த கோபம். ஆகையாலத்தான் வயிறடித்து இங்க ஆறாறு புகுதுவார். சுவாமி, தேவர் தவிர வேற யாரும் இந்த லோகத்துல யாரு இந்த காரியத்தை பண்ணிருப்பா, இங்க யாரும் புகழலையே, தேவர் இதனை பண்ணித்து அப்படின்னு கோபத்துல சொல்றா. நீராமிதி செய்தி தேவதனை பண்ணித்து அப்படின்னு சொல்லுகிறாள். என்னோர் நெடுங்கயித்தால் கண்ணி குறுங்கயித்தால்னு மற்ற ஆழ்வார்கள்லாம் சொல்ல செய்தே, நெடுங்கயிறுன்னு சொல்றாருன்னா எதிர்மறை பொருள்ல கொள்ள வேணும், அல்லது கண்ணன் எம்பெருமானுடைய திருமேனியை தீண்டக்கூடிய கயிறுன்னு அது நீண்ட கயிறு அப்படின்னு கொண்டாடுறா. ஊரார்கள் எல்லாரும் காண, லோகத்தார் எல்லாரும் பார்க்கிறா, ஊர்ல இருக்கிறவெல்லாம் பார்க்கறா, பார்த்து கை கொட்டி சிரிக்கிறா. அன்னைக்கு என்னை எப்பாடு பட்டு படுத்திருப்ப, என் கிரகத்துக்கு வெண்ணையெல்லாம் திருடினே இல்லை, நன்னா வேணும் நன்னா வேணும், இவன் அகப்பட்டானான்னு எல்லாரும் பார்க்கும்படியாக உரலோடு, இவன் இருக்கிறதுக்கு அந்த உரலை உருட்டின்னு வரலையாம், உரல் இருக்கிறதுக்கு இவன் அழிச்சின்னு போய் உரலோட சேர்த்து கட்டுறாளாம். தீரா வெகுளியாளா, என்ன கட்டினாலும் கோபம் போகல. ஏன்னா இவனிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி, அந்த பிரீத்திக்கு அளவு இருந்தாதான் கோபத்துக்கு அளவு இருக்கும். அதிமாத்திரமான பிரீத்தி இருந்தா கோபமும் அதிமாத்திரமா தான் வரும் அவளை குறிச்சு, அவ ஏதோ ஒரு காரியத்தை பண்ற காலத்துல. ஆகையால இவனுக்கு உடம்புக்கு ஒவ்வாதேன்னு பெரிய கோபம். தீரா வெகுளியாளாய் சிக்கென ஆர்த்தடிப்ப, நன்னா கட்டி நன்னா அடிச்சா, கயிறால நன்னா அடிக்கிறா. சரி அடிக்கிறாளே, இப்ப வெண்ணையை திருடினதுனால்தான் நம்ம மாட்டின்றோம், அம்மா இடத்துல தண்டத்தை பெற வேண்டியிருக்கே, அடிபட வேண்டியிருக்கேன்னு அப்பொழுதாவது அவனுக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருந்தானா, ஆறா வயிற்றினோடு ஆத்தாதான். ஐயோ, அம்மா ஒரு பானை வெண்ணையத்தான் திரட்டினா, அந்த ஒரு பானை வெண்ணையை தான் சாப்பிட்ருக்கேன், ஓரலைய வயிற்றுல இன்னும் இடம் நிறையா இருக்கு, இன்னும் 4-5 பானை வெண்ணெய் வேணும், இன்னும் 4-5 பானை வெண்ணையை சாப்பிடலான்னு நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல இவனை கட்டி போட்டாலே எப்படி நான் இன்னும் மீதி இருக்கிற வெண்ணையெல்லாம் புஜிப்பது அப்படின்னு அப்பொழுதும் அவனுக்கு வெண்ணையை குறித்தே நோக்கு இருக்கு. ஆறா வயிற்றினோடு ஆத்தாதான், திருப்தியே பிறக்கல அவனுக்கு, எவ்வளவு வெண்ணெய் உண்டாலும் திருப்தி பிறக்கல. திருவாய்ப்பாடி இருக்கக்கூடிய பக்தர்கள் அவ கையால திரட்டின வெண்ணெய், ஏன்னா ஆசிரியர்கள் கைப்பட்ட வெண்ணெய், அத்த
உண்டல்லது தரிக்க முடியாது கண்ணனாலே. ஆகையால அத்தை இப்பொழுதே புஜிக்க வேணும், அத்தை புஜிக்க முடியாதபடியாக என்னை கட்டி புகட்டார்களேன்னு அதுதான் எம்பெருமானுக்கு வருத்தம். அந்நியும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன் பெருமான். அதுக்கு மேல மற்றொரு காரியம் என்ன பண்ணினான், ஏன்னா இதுவாது யசோத பிராட்டியின் இடத்துல அகப்பட்டான், அந்த காரியமாவது பெரிய பெரிய குறவு இல்லை, யசோத பிராட்டியால கட்டுண்டான். இந்த காரியத்தை காட்டிலும் பாருங்க, போய் ஒரு நாகம் காளியன், இந்த காளியன் கையில என் பெருமான் அகப்பட்டான். அது மாட்டுக்கு இங்கேயோ இருக்கு. இவனா மெனக்கட்டு அந்த காளியன் இருக்கக்கூடிய ஒரு பொய்கை, அந்த பொய்கைக்குள்ள தானாக குதித்து அவனிடத்துல அவனுக்கு கோபத்தை வரவழைத்து தானா மேல் விழுந்தானே. இந்த காரியத்தை, இந்த செயலை என்னன்னு சொல்றது அப்படின்னு வயிறு பிடித்து சொல்லுகிறாள். ஓர் 1000 பணவெங் கோவியல் நாகத்தை, 1000 தலை உடையவன் காளியன்னு சொல்றான். ஹரிவம்சத்துல விஷ்ணு பருவத்துல ருத்துபி பஞ்சபிர் கோரைஹி சிரோபி பரிவாரிதா, இன்னும் பெரிய தலை 5 தலைன்னு சொல்லியிருக்கு. 5 தலை இருக்குன்னு சொல்லியிருக்க செய்தே 1000 தலைன்னு ஆழ்வார் ஏன் சொல்றாருன்னா, சின்ன குழந்தை, 7 வயசு பிஞ்சு குழந்தை, ஒன்றும் தெரியாத குழந்தை, முக்தமான முகம், குழந்தை பருவம், இந்த குழந்தை மாட்டின்றது 5 தலை பாம்புன்னா ஆழ்வாருக்கு பரிவால 1000 தலையோட கூடினதாக அது வந்தா போல தோத்துறது. ஆகையால சொல்றார் 1000 தோத்துறது அப்படின்னு. சீரார் திருவடியால் பாய்ந்தான், அவன் மேல தானாக பாய்ந்தான். அதுக்கு மேல தன் சீதைக்கு நேராவன், தன் சீதைக்கு, பெருமாளையும் பிராட்டியும் வைத்தா பெருமாளே பிராட்டிக்கு நேராக ஆக மாட்டார், அவ்வளவு ஏத்தமுடையவள். திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்புனியாத்கலாம்னு உலகத்தெல்லாம் வைத்து பெருமாளையும் சேர்த்து தராசிலே ஒரு தட்டில் வைத்தாலும் பிராட்டியை ஒரு தட்டில் வைத்தா பிராட்டியினுடைய வைபவத்திலே ஒரு அம்சத்துக்கு கூட இது அத்தனையும் சேர்த்து நிகராகாது, அவ்வளோ ஏத்தம் படைத்தவள் பிராட்டி. அப்ப அந்த பிராட்டிக்கு நிகரா பெருமாளே ஆக மாட்டார். சூர்பனகை எங்கேயாவது ஆக முடியுமோ? இவள் சூர்பனகை என்ன நினைச்சிட்டு இருக்கா, பிராட்டிக்கு நிகரா நாம் பெருமாளுக்கு பத்னியாக ஆக வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு வரா. தன் சீதைக்கு நேராவன் என்னோர் நிஷாசரி, ரொம்ப கொடியவள், ராத்திரி வேளையில சஞ்சரிக்கக்கூடியவள், ரொம்ப கொடிய உடம்பு படைத்தவள், கொடிய சுபாவம், உலகத்துக்கெல்லாம் தாயா இருக்கக்கூடிய பிராட்டி அவளிடத்துல விரோதம் பாராட்டினவள், அவளுக்கு நிகராவேன்னு வந்தாளே அப்படின்னு நிஷாசரிதான் வந்தாளே. கூர் ஆர்ந்த வாழ், ரொம்ப கூர்மை மிகுந்தவள். கூர்மை குறைவா இருந்ததுன்னா வெற்ற காலத்துல என்னாகும், ரத்தம் எல்லாம் தெளிக்கும். அப்படி ரத்தம் தெளிச்சா தம்மேல அவளுடைய உடம்புல இருக்கக்கூடிய துர்கந்தியான ரத்தம் அது தெளிக்கும். அகையில அப்படி தெளிக்காதபடியாக ரொம்ப கூர் மிகுந்த வாழ், அது நன்னா மூக்குக்குள்ள வரைக்கும் போகும்படியாக, நன்னா காதி மூக்கி நன்னா வெட்டும்படியாக, ரத்தம் தம்மேல தெளிக்காதபடியாக அப்படி சாமர்த்தியத்தோட வெட்டினாராம். வெட்டினது இளைய பெருமாளாக இருந்தாலும் இளைய பெருமாள் பெருமாளுக்கு கரம் வலது கரம் போல இருக்கக்கூடியவராக இருக்கிறபடியால பெருமாள் செய்தார் என்று சொல்கிறாள். இந்த காரியம் பண்ணினார். அதுக்கு மேல ஈரா விடுத்து அவட்கு மூத்தோனை, அவளுக்கு மூத்தவன் கரன், அவனை வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான். பெருமாள் வளைத்த வில்லும் கையுமா எதிரில் நிற்கிறார். அவர் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தார், கையில இருக்க வில்ல பிடிச்சுண்டு கொல்வதற்காக பெருமாள் நிற்கக்கூடிய நிலையை பார்த்தா இனிமே நரக்கலோகத்துல போய் வேறொரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம். பெருமாள் நிற்கக்கூடிய நிலையை பார்த்த உடனேவே உடம்பெல்லாம் நடுங்கிறது, உள்ள பயம், வயிறு முழுக்க நெருப்பு பத்தி கொண்டா போல பயம் பத்தி கொண்டிருக்கிறது, குடல் முழுக்க உடம்பெல்லாம் குடலெல்லாம் கரித்து போகும்படியாக அப்படி பெருமாள் காரியம் பண்றார். பெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான். இனிமே வேறொரு நரக்கம் போய் இவன் கட்டப்பட வேண்டாதபடியா அந்த யுத்த பூமியில பெருமாள் நிற்கக்கூடிய நிலையை பார்த்தவாறே இதுதான் கொடிய நரக்கம்னு அவன் நினைக்கும்படியாக பெருமாள் வில்ல வளைத்து அப்படி யுத்தம் செய்து கொன்றார்னு இது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பண்ண எம்பெருமான் தான் உன்னுடைய பெண்பிள்ளையினுடைய நோய்க்கு காரணம் என்று சொல்றா. அதுக்கு மேல இவரும் கரணை வதம் பண்ணதோட நிக்கல. இந்த பிராட்டிய பத்தி சூர்பனக சொல்ல இத்த அறிந்து ராவணனானவன் அபகரிப்பதற்காக வர அவனுடைய ஈரைந்து சீரார் சிரமறுத்து செத்துகந்த செங்கண்மால், அவனுடைய சிரங்கள் தலையெல்லாம் ஒவ்வொன்றையும் விளையாட்டாக ஒவ்வொன்றையாக வெட்டி வெட்டி போட அது திருப்பி முளைக்க இந்த ராவணன் நினைக்கிறான், என் தலை கீழே விழுத நானே பார்க்கும்படி ஆயிட்டே. ஒரு தலையும் நினைக்கிறதான், முதல்ல விழக்கூடிய தலையா இருக்கணுமே, 2வது விழக்கூடிய தலையா நான் இருக்கக்கூடாது.
ரெண்டாவது விழக்கூடிய தலையா இருந்தா என்னாகும், முதல் தலை விழறத பார்க்க வேண்டிய ஒரு துர்தசை இருக்கும் அப்படின்னு அது நினைக்கிறதாம். அப்படி எம்பெருமானவன் லீலை கொண்டாடி விழற அறுக்கிறான். என்ன சீரமறுத்துன்னு சொல்றார் அப்படின்னா, பெருமாள் தலையை அறுக்க அறுக்க ராவனுடைய அந்த தலை ஒவ்வொன்றும் சந்தோஷமா கிழவிடுதான். அது சந்தோஷத்தோட கிழவிடுறது. எவ்வளவு வீரியம். உலகத்துல யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. என்ன அறுக்கிறானே, என் தலையை அறுக்கிறானேன்னு ராவணன் நினைச்சுட்டு இருக்கானா. அதுல விழக்கூடிய ஒவ்வொரு முகம் என்ன பண்றது, சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனியஸ்ய விக்ரமையின்னு பெருமாளுடைய திருமேனி வீரியம் அதை பார்த்து எவ்வளவு இனியதா இருக்கு. ராமனுடைய வீரியம் எவ்வளவு இனிதா இருக்குன்னு ராவணன் அந்த வீரியத்தை அனுபவித்து சந்தோஷத்தோட ராவனுடைய தலை ஒவ்வொன்று கீழே விழதான். சிரிச்சுண்டே விழதான் தலை. உடம்புல அவ்வளவு பெரிய கிளேசம் இருந்தாலும் சிரிச்சுண்டே விழறான்னு சொல்லப்படுது. செத்துகந்த செங்கண்மால் ஒரு அம்பால பிரம்மாஸ்திரத்தை இது மார்பிலை வைத்து விழுந்து கொல்றதுக்கு சாமர்த்தியம் இருக்க செய்தே ராவனுடைய பலத்தை எல்லாம், சதுரங்க பலத்தையும் கொன்று, பந்துக்கள் எல்லாம் கொன்று, குதிரையை கொன்று, சாரதியை கொன்று, எல்லாத்தையும் தேர அழித்து, கொடியறுத்து, எல்லாத்தையும் அழிச்சு, கடைசியில தலையெல்லாம் அழித்து, தோளெல்லாம் அழித்து, அதுக்கப்புறம் கடைசியாத்தான் அவனுடைய நெஞ்சில அம்ப வைக்க போறார். உகந்த செங்கண்மால் இவனை கொன்ற பிறகு ரிஷிகளுக்கெல்லாம் விரோதியாக இருக்கக்கூடிய ராவணனை கொல்லப்பெத்தேன்னு சந்தோஷம். அந்த சந்தோஷம் எல்லாம் தோணும்படியா திருக்கண்கள்லாம் மலர்ந்து சிவந்து இருக்கு. அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவர். அதுக்கு மேல என்னாச்சு, போரார் நெடுவேலோன் பொன்பெயரோ நாகத்தை. அடுத்தது நரசிம்மாவதாரத்தில் இருக்கக்கூடிய விருத்தாந்தத்தை சொல்றார். போரார் நெடுவேலோன், இந்த ஹிரண்யன் இருக்கானே அவனுடைய வேல் இருக்கே எப்போதும் போருக்கே உபயோகப்படக்கூடியதா இருக்கும். அதுல மாம்சம், கொழுப்பு, சதை, சீழ், ரத்தம் இதெல்லாம் எப்போதும் ஒட்டிகிட்டே இருக்குமா. இவன் நடந்து போனா அந்த வேலில் இருக்கக்கூடிய மாம்சாதிகளை எல்லாம் புஜிப்பதற்காக காக்கம் முதலான பறவைகள்லாம் கூடவே வரும் போல் இருக்கு. அப்படி இவன் திரியிறான். போரார் நெடுவேலோன், வேலே அடையாளம், கையில எப்போதும் வேலோட கூடினவனாவே இருக்கான். எப்போதும் வேளால எல்லாரையும் ஹிம்சித்து கொண்டே சென்றதான் இவனுக்கு சுபாவம். வேலை உடையவன் இங்கே சொல்லப்படுறது, கதை உடையவனாகவும் சொல்லப்படுறான். அத்த ஆயுதமா கொண்டு யுத்தம் பண்றான். அந்த நெடுவேலோன் பொன் பெயரோன், ஹிரண்யன்னு பொன்னன்னே பேரு. அப்படி தகதகான்னு உடம்பு, அதாவது உடம்புல கொஞ்சம் கூட சதை இல்லாதபடியா வெறும் எலும்பு மட்டும் மிச்சம் இருக்கும்படியா நின்ன இடத்துலயே நின்றுண்டு அவன் தபசு பண்றான். ஒரு கால் கட்ட விரல் மட்டும் தான் பூமியில இருக்கு, மற்ற எதுவும் பூமியில படாதபடியாக. அப்படி 10,000 வருடம் அவன் தபசு பண்றான். அப்படி அவன் தபசு பண்ணினா உடம்புல இருக்கக்கூடியவைகள், சதைகள் எல்லாத்தையும் எறும்பு முதலானவைகள்லாம் எல்லாம் தின்று விட்டன. உடம்புல ஒண்ணும் இல்லை. இவனுடைய எலும்புகள்ல பிராணன் ஒட்டி கொண்டு இருக்கு. அப்படி இருக்கு. இவனை சுத்தி நன்னா புற்றெல்லாம் மூடி விட்டது. பிரம்மாவானவன் இவனுடைய தபஸை கண்டு மகிழ்ந்து அவன் என்ன பண்றான், தன்னுடைய ஒரு கமண்டலு அதுல கூடிய தீர்த்தத்தை தெளிக்கிறான். அப்படி தெளித்தவாறே அந்த புற்றெல்லாம் கரையிறது. இவனுடைய உடம்புல அந்த அந்த இதுல இவனுடைய எலும்புல அந்த தீர்த்தம் பட்டவாறே ரொம்ப பலம், பிரம்மாவுடைய கமண்டலு தீர்த்தம் பட்டவாறே ரொம்ப பலத்தோட கூடின ஒரு உடம்பு உடையவனாக ஸ்வர்ணமயமான உடம்புன்னு சொல்லாம்படியா அப்படி பொன்னனாக ஹிரண்யனாக ஆனான்னு புராணம் தெரிவிக்கிறது. அப்படி இருக்கான். பொன் பெயரோ நாகத்தை கூரார்ந்த வள்ளுகிறால் கீண்டு, அழகானதாகவும் கூர்மை மிகுந்ததாகவும் இருக்கக்கூடிய தன்னுடைய விரல் நகங்களாலே அப்படி கிழிக்கிறான். சரி, கிழிச்சு கொன்னாயித்து எம்பெருமானுக்கு சந்தோஷம் இருக்கா, திருப்தி இருக்கான்னு இல்லை. அதுக்கு மேல என்னுடைய பிள்ளை பிரகலாதன், அந்த பிள்ளை பிரகலாதனை கொன்னான் இவன், கொல்றதுக்கு முயற்சி செய்தான்னு கோபம். இந்த கோபத்தால ஹிரண்யனை கொன்ற பிறகும் கூட எம்பெருமானுக்கு திருப்தி ஏற்படல. அவனுடைய வயிற்றை கிழித்து உள்ள இருக்கக்கூடிய குடலெல்லாம் எடுத்து மாலையாக பெருமான் புகட்டு கொண்டான்னு பாத்மோத்தர கண்டம் தெரிவிக்கிறது. பாத்ம புராணத்துல உத்தரகண்டம் ஆழ்வார் இங்க வர்ணிக்கிறார். அதுக்கு மேல அப்பொழுதும் கோபம் தீரல. அவனுடைய உடம்பு எடுத்து, அவனுடைய சவத்தை எடுத்து தன்னுடைய மார்புல, பிராட்டி எழுந்தொழி இருக்கக்கூடிய மார்பு, அந்த மார்புல வேகமா அடிச்சுக்கிறான். ஏன்னா அவ்வளவு கோபம். பிரகலாத ஆழ்வான நீ என்னமா இவ்வளவு பாடுபடுத்துவேன்னு கோபம். ஆகையால அவ்வளவு கோபம் காட்டுறான் பெருமான். செங்குருதி சோரா கிடந்தானை
குங்குமத்தோள் கொட்டி ரத்த வெள்ளம், அந்த ரத்த வெள்ளத்தாலே அப்படி திரியக்கூடிய அவனுடைய உடம்பு அதை எடுத்து தோள் மேல அரைந்து கொள்றான். இப்படி கோபத்தாலே திருமார்புல அடிச்சு கட்டிக்கிறான். அதுக்கு மேல தோல்ல அடிச்சுக்கிறான். இவ்வளவு வியாபாரம் பண்றான். ஆறா எழுந்தான் அரியுருவாயின்னு எம்பெருமானவன் வாய் திறந்து வார்த்தை சொல்ல மாட்டான், யாரிடத்திலையும் பேச மாட்டான். அவன் இந்த ஹிரண்யனை கொன்ற சந்தோஷத்தால, பிரகலாதனுடைய விரோதியை போக்கடிக்க பெற்றேங்கிற சந்தோஷத்தால பெரிய கோஷம் இட்டு கொண்டு அப்படி நரசிம்மனாக அவதரித்தான்னு இந்த நரசிம்மாவதாரத்தை அவ்வளோ அழகா வர்ணிக்கிறார். இதுக்கு மேல வாமனனாக அவதரித்து வஞ்சித்து மூவடி மண்ணையும் கொண்டு எல்லாவற்றையும் பெற்றான். அதுக்கு மேல அமிர்த மதனம் செய்தொழினவன். அதுக்கு மேலே கஜேந்திர ஆழ்வான் தான் எம்பெருமானை சரணம்னு அழைக்க உடனே வந்து அவனுடைய விரோதியெல்லாம் போக்கடித்தான். ஒரே சீத்தம். கஜேந்திர ஆழ்வான் நாராயணாவோ மணிவண்ணான்னு சொன்ன உடனே சீத்தத்தால வந்தான். ரொம்ப அழகா வியாக்கியானம் சாதித்தார். எம்பெருமான் கருடன் மேலே ஏறி வந்தான், கருடன் மேலே ஏறி வந்தான்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. ஆழ்வார் என்ன சொல்றார்? சீத்தத்தால் சென்று. இவன் வருவதற்கு கருடன்லாம் காரணம் இல்ல, கோபம்தான் காரணம். ஐயோ, கஜேந்திர ஆழ்வானுக்கு இவ்வளவு ஆபத்து வந்ததா, இவ்வளவு ஆபத்து வந்துருதாங்கிற கோபம்தான் எம்பெருமான் வருவதற்கு காரணம். அந்த கோபத்தாலதான் எம்பெருமான் வேகமாக வந்து சேர்ந்தான் என்று சொல்லி, பேராயிரமுடையான் பெய்ப்பண்டீர். அறிவே இல்லை உங்களுக்கு. இந்த பரகால் நாயகிக்கு எங்கேயாவது தேவதாந்தர சம்பந்தத்தால ஒரு வியாதி வருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதாவது பைத்தியம் பிடிச்ச காரியம் பண்ணாதீங்கோ. இவன் தான் பண்ணினா, எம்பெருமான் தான் பண்ணினா, வேற வியாதி வேற யாருனாலையும் வரல அப்படின்னு சொன்ன உடனே, சரி தேவதாந்திர சம்பந்தம் இல்லையோ இல்லையோ, வேற யாருனாலையும் வியாதி இல்லையோ இல்லையோ, எம்பெருமானால தானே வந்தது அப்படின்னு கேட்டு, எம்பெருமானா இருந்தா அவன் தானா தரமாட்டானா? எம்பெருமான் தானே அடியவர்களை ரட்சிக்கவனும் முயற்சி செய்யக்கூடியவன். அவன் என்னமா என்னுடைய பெண் பிள்ளையை கைவிட்டான், ஏன் எம்பெருமான் காலம் தாழ்த்தானா? எம்பெருமான் தான் நிர்ணயித்து இவ சொல்லி முடிக்கிறா. அல்லனே என்னொழிந்தாள்னா இவ சொல்ற வார்த்தையே சந்தோஷமா இருக்கு. இந்த பரகால் நாயகிக்கு இந்த கட்டி வச்சு சொன்ன வார்த்தையை கேட்டுண்டே இருக்கிறதே புருஷார்த்தமா இருக்கு. இதெல்லாம் கேட்டா இவன் என்ன பண்றா? நாயகி காராறு திருமேனி கண்டதுவே காரணமா? எம்பெருமான் திருமேனியை பார்த்தேன், திருமேனியை பார்த்ததுதான் காரணம், பார்த்ததுவே காரணமா என்ன ஆனே அப்படின்னா, பேராப்பிதத்தா திரிதருவன் பெயர்ந்தேன், ஆண் பெண்ணா ஆனே மாறினேன். சரி, பெண்ணாக இருந்தா பெண்ணுக்கு இருக்க வேண்டிய நிலையோடையாவது நான் இருக்கேனா? அதுவும் இல்லை. ஸ்திரீயாக அடக்கத்தோடு யாருக்கும் தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் வெளியிடாமல் மறைக்க வேண்டி இருக்க, எல்லாரும் அறியும்படியாக இப்படி மடெடுத்து கொண்டு கிளம்ப வேண்டும்படியாக அப்படி மாறினேனா? அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகு இவ்வளவு பண்ணித்து என்னிடத்துல. பிதத்தா திரிதருவன்னு அப்படி எம்பெருமானுடைய திருமேனி அழகெல்லாம் வாய் விட்டு பிதத்தும்படியாக அப்படி சஞ்சரிக்கிறேன். அதுக்கு மேல என்ன ஆறுது? காத்து வந்து வீசுறது. காத்து வீசி எனக்குள்ளே புகுந்து அதற்கு பிறகு என்ன நலியல. ஈரா புகுதலும் வருவதற்கு முன்னே தொடங்கி நலிஞ்சுட்டே வருது. இந்த காத்து அது என்ன சிரமப்படுத்தாதபடியாக, என்ன சோர்ந்து போகும்படியா பண்றது. அந்த காத்தை என்னை சிரமப்படுத்தாதபடியா தடுக்கிறதுக்கு, அத்தை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெரியல. என்னை சோர வைக்கிறது, என்ன கிளேஷப்படும்படியா பண்றது, அதை தடுக்கிறதுக்கு வழி எனக்கு தெரியல. அது என்னென்னலாம் பண்றது அப்படின்னு வாய் விட்டு சொல்றதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லை. சோரா மறுக்கும் வகைரி, என்ன விதமாத்தான் இப்படிலாம் என்ன சோர வைக்கிறது, இப்படிலாம் என்ன கிளேஷப்படுத்துறதுன்னு சொல்றது கூட எனக்கு தெரியல. என்ன விதமா கிளேஷப்படுத்துறதுன்னு வாய் விட்டு கூட சொல்ல முடியல. சூழ்குழலார் ஆறானும் ஏசுவர். உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் இப்படி ஏசுவர்கள். இந்த பழி இருக்கே, இந்த பழி வராம தடுக்கிறதுக்கும் எனக்கு தெரியல. இத்தனை காலமா தடுத்துட்டு இருந்தேன், எம்பெருமான் மேல வழி வந்துடும், எம்பெருமான் மேல பழி வந்துரும்னு அதற்காகவே நான் காத்துட்டு இருந்தேன். ஆகையாலதான் இத்தனை காலமா மடல் எடுக்கல. உலகத்தார் பழி சொல்லுவார்கள்ங்கிறதுக்காக தான் மடல் எடுக்காம இருந்தேன். இனிமே அப்படி பார்த்துட்டு இருந்தா நான் இவ்வளோ சிரமத்தை எவ்வளவு காலம்தான் பொறுத்துட்டு இருக்கிறது. ஆகையால காத்துனால வரக்கூடிய சிரமம், அதுக்கு மேல பெருமானை விட்டு பிரிந்த சிரமம், இப்படி இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு மடல் எடுத்தாவது அவனை அடையறதான் தகுந்தது என்று நெஞ்ச அழைக்கிறா. அந்த நெஞ்சை பார்த்து எம்பெருமானவன், நீ எம்பெருமானிடத்துல போகணும், எம்பெருமானிடத்துல போய் ரெண்டுல ஒண்ணு சொல்லு அப்படின்னு
தன்னுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலை அத்த தருவனா மாட்டானான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். போராதொழியாதே போந்துடி நீ. நான் ஒரு சொல்ற காலத்துல என்ன பண்ணேன், ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். நெஞ்சே, நீ எம்பெருமானிடத்துல போயிட்டு அங்கேருந்து இங்க வராம அங்கேயே இருந்துடாத, திருப்பி வந்துரு அப்படின்னு சொன்னேன். உடனே நெஞ்சு தெரிஞ்சிருது. ஓஹோ, அங்க வராம அங்கேருந்து இங்க வராம அங்கேயே இருந்துடாத திருப்பி வான்னு சொன்னாலையோ, இப்ப அங்க போனவாள்லாம் அங்கேயே இருந்துருவா போல் இருக்கு, அவ்வளவு போக்கியத்தை எம்பெருமானுக்கு இருக்கு போல் இருக்குன்னு அது நினைச்சது, அங்கேயே இருந்துருது. அழகா வியாக்கியாத்தா சொல்றார். ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரன் ஒருத்தன், அவனிடத்துல முதல்ல ஒருவன் வேலை பார்த்தான். அந்த நிலத்தை பராமரிக்கிறதுக்கு துணை புரிந்து கொண்டு ராத்திரியில பொறுப்பா பார்த்துட்டு இருந்தான். அப்புறம்தான் பார்த்தான், அவன் ரகசியத்துல இந்த எஜமானனுக்கு தெரியாமல் அவன் மறைத்து என்ன பண்ணிட்டு இருந்தான், வரம்பரையும் வாய்க்காலையும் அவன் கதிர்காட்டெல்லாம் கொஞ்சம் நெல்லெல்லாம் மறைத்து வைத்திருந்தான் அப்படின்னு தெரிஞ்சுது. அவனை இவன் வேலையிலேருந்து விரட்டிட்டு புதுசா ஒருத்தனை வேலைக்கு அமர்த்திருக்கான். வேலைக்கு அமர்த்திட்டு சொல்றான், இந்த பாரு, இந்த பழைய வேலைக்காரனை போல் நீ பண்ணக்கூடாது, நீ மாட்டுக்கு வரம்புலையும் வாய்க்காலையும் மறைச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னானான். அவனுக்கு வரம்புலையும் வாய்க்காலையும் மறைச்சு வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இவன் சொன்னோனே, ஓஹோ, முன்னாடி இருந்தவன் வரம்புலையும் வாய்க்காலையும் மறைச்சு வச்சிருக்கான் போல் இருக்கு, ஓ அங்கதான் மறைச்சு வைக்கணும் போல் இருக்கு, அதான் மறைக்கிற இடம் போல் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இவன் மறைக்க தொடங்குவான். அத போல இந்த பரக்கால் நாய்க்கு என்ன பண்றா, நெஞ்ச பார்த்து வருமானத்துல போயிட்டு வான்னு சொல்லிடணும், அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, போயிட்டு அங்கேயே இருந்துடாத அப்படின்னு சொன்னா அதுவே காரணமா நெஞ்சு அந்த எம்பெருமானுடைய அழகில் ஈடுபட்டு அங்கேயே இருக்கிறது. ஆக நெஞ்ச அனுப்பினேன், நெஞ்சும் வாராதே என்னை மறந்தது, நான் என்ன பண்ணுவேன், ஊராறு உலகத்தாரெல்லாம் பழி சொல்லும்படியாக ஆனே, என்னுடைய ஆவியெல்லாம் உருகிறது, உலகத்தார் எல்லாரும் தூங்க மாட்டா, பரகால் நாய்க்கு இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கிறவாள்லாம் தூங்குவாளான்னா தூங்க மாட்டா. ஏன்னா எல்லாரும் இவ படக்கூடிய கட்டத்தையே அனுசந்தானம் பண்ணி இவரோட சேர்ந்து அவளும் அழக்கூடியவள். அப்படிப்பட்ட ஊர்ல இருக்கிறவா உறங்கினாலும் கூட என் கண்ணு உறங்க மாட்டேங்கிறது, எப்போதும் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களையே பிதத்துறேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு, சரி இவ்வளவு அதிபிராவண்யம் தகுமான்னா ஏற்கனவே உலகத்துல இந்த மாதிரி இருந்த ஒத்தி உண்டு அப்படின்னு அத்த சொல்ற. மகாசேனன்கிற ஒருத்தனுடைய பெண் பிள்ளை வாசவதத்தைன்னு ஒத்தி, அவ வத்சராஜன் அவனை விவாகம் பண்ணி கொள்வதற்காக ஊர்ல எல்லாரும் அறிய வீதியிலேயே போறா, அவனோட போறா. அவன் பின்னாடியே போனாலே ஒழிய அவள் தகப்பனாரையோ பந்துக்களையோ பார்த்தாளன்னா ஆரையும் பார்க்கல. அப்படி பந்துக்களை விடுத்து பர்த்தாவின் பின்னே போனாளேன்னு உலகத்தார் யாராவது பழித்தாளோ அவர்களை? யாரும் பழிக்கல, எல்லாரும் அவளை கொண்டாடத்தான் கொண்டாடினா. ஆகையால என்ன யாராவது நீ உன்னுடைய ஸ்திரீத்துவத்தை நோக்க வேணும், எம்பெருமானுடைய பெருமையை நோக்க வேணும், அவனையோ உன்னையோ பழி சொல்லும்படியாக நீ நடந்து கொள்ளல் ஆகாதுன்னு யாராவது சொன்னா நான் கேட்பேனா? கேட்க மாட்டேன். எப்பாடு பட்டாவது நான் அவசியம் எம்பெருமான கண்டே தீர்வேன். எம்பெருமானுடைய திருமேனிய பார்க்கிற வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் தெரிய போறேன், ஏதாவது ஒரு திவ்யதேசத்திலேயாவது எம்பெருமான கண்டே தீர்வேன் என்று சொல்லி திவ்யதேசங்களுடைய திருநாமங்கள்லாம் சொல்றா. சீராறு திருவேங்கடமே, எம்பெருமான் பெரிய சௌஷீல்யத்தை உடையவன், பெரிய சௌரபியத்தை உடையவன், நிறைய குணங்கள் நிறைந்தவன் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. அந்த திவ்யதேசங்கள்லாம் போய் நான் உடம்புல எவ்வளவு வைவர்ணத்தோட இருக்கேன், எவ்வளவு வாட்டத்தோட இருக்கேன், எம்பெருமான பிரிந்து எவ்வளவு சிரமப்படுறேன் அப்படின்னு இதெல்லாம் காட்டி பாருங்கோ. நீங்க உங்க ஊர்ல பெருமாள் பெருசா கொண்டாடுறே, அந்த பெருமாள் தான் என்னை இப்பாடுபடுத்தினார், நீங்க என்னமோ அவருக்கு குணம் இருக்குன்னு சொல்லின்னு தெரியுறேன். ஆனா அந்த எம்பெருமான் என்னை கைவிட்டபடி பாருங்கோன்னு எல்லாரும் எம்பெருமானை ஏசும்படியா செய்தா. ஐயோ, இந்த திருவங்கை ஆழ்வார் இனிமே மலர் எடுத்தாருன்னா என்ன ஆயிடும்? உலகத்துல ஏற்கவே பெருமாடத்துல பக்தி எல்லாருக்கும் குறைவா இருக்கு, இடத்துல பக்தி எல்லாருக்கும் குறைவா இருக்கு, இவர் வேற நீங்க யாரும் எம்பெருமானை நம்பாதீங்கோ, எம்பெருமான் ரட்சிக்க மாட்டான்னு சொல்லிடுவார் போல் இருக்கே அப்படின்னு பயந்து எம்பெருமான் வருவன் என்ன, எம்பெருமானுக்கு பழி சொல்லியாவது, எம்பெருமானுக்கு பழி விளைத்தாவது அவனை சீக்கிரமாக அடைந்தே தீர வேணுங்கிற ஒரு துறையாலே சொல்றார். திருவேங்கடமுடையான் அவர் நித்திய சூரியர்களுக்கும் சம்சாரிகளுக்கும் சேர்த்து முகம் கொடுக்கக்கூடியவர்னு பிரசித்தர். அவர் எனக்கு என்ன முகம் கொடுத்தாருன்னு கேளுங்கோ அப்படின்னு அங்க போய் சொல்றார். திருக்கோவலூர் முதலாழ்வார்கள் மூவரும் அனுபவிக்கும்படியாக தன்னை ஆக்கி கொண்டு அவர்களோட சேர்ந்து நெருக்கி அப்படி அவர்களை விட்டு பிரிந்து இருக்க மாட்டாமல் ஆயனார் எழுந்தொழி இருந்த ஊர் அப்படின்னு பிரசித்தம். அங்க போய் என்னை மட்டும் கைவிட்டான் பாருங்கோ என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றா. மதில் கட்சி ஊரகமே, பெரிய மதில் நிறைந்த
திருக்கச்சி அந்த ஊரகத்துல எம்பெருமானவன் திருவுலகளந்தடின திருமேனியோட கூட எழுந்தொழிருக்கான். அந்த அந்த திருவிக்ரமாவதாரத்துல இன்னாருன்னு யாருன்னு வாசி பாராமல் எல்லாரோடையும் கலந்தான். அந்த எம்பெருமானிடத்துல கேளுங்கோ, இந்த பரகால் நாயகியை மட்டும் விட்டையா, அவளோட மட்டும் கலக்க மாட்டையா, அவளிடத்துல மட்டும் வாசி பார்த்தாயான்னு கேளுங்கோள் அப்படின்னு இப்படி நான் அந்த ஊர்ல போய் கேட்கிறேன். அதுக்கு மேல பேரகம் திருப்பேர் நகரான் யாரும் எந்த காலத்திலையும் சேவிக்கலாம்படியாக போற வழியில பெரிய கோயிலேருந்து போகணும். அப்படி நான் கிழக்கு நோக்கி போக வேணும்னா ஏதோ ஒரு தஞ்சாவூருக்கு போகணும், கும்பகோணத்துக்கு போகணும், ஒரு ராஜாவை பார்க்கணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக போக வேணும். என்னால் போற வழியில எழுந்தொழிருக்கக்கூடிய எம்பெருமான் யாரும் எந்த காலத்திலையும் அனுபவிக்கலாம்படியாக அப்படி திறந்த வாசல உடையவனாக தன்னை எல்லாரும் அனுபவிக்கலாம்படியா சர்வஸ்வதானம் பண்ணி கொண்டு எழுந்தொழி இருக்கான். அங்க போய் அந்த எம்பெருமான் எனக்கு சர்வஸ்வதானம் தாம் பண்ண வேண்டி இருக்க என்னுடைய அழகெல்லாம் அபகரித்து கொண்டான், என்னுடைய சர்வஸ்வத்தையும் திருடி கொண்டான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மேல பேரா மருதிருத்தான் வெள்ளரையே, என்ன அசுராவேஷம் பொருந்தின மருத மரங்கள் 2 மரங்கள், அந்த 2 மரங்களுக்கு நடுவிலே புகுந்து கண்ணன பெருமான் முறித்தான் அப்படின்னு பிரசித்தம். அப்படி அசுராவேஷத்தோட இருக்கக்கூடிய மரங்கள்லாம் முறித்தது அது அவதார காலத்துல முறிச்சான். அந்த மாதிரி அசுராவேஷம் இருக்குமோன்னு பயப்பட வேண்டாதபடியா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் பரிவர்கள் நல்லார்கள் வெள்ளரை, அந்த வெள்ளரையில திருவள்ளரையில சென்று என்னுடைய வடிவ காட்டி இந்த எம்பெருமான் பரிவர்களிடத்துல பிரீத்தியுடையவன் சொல்லியிருக்கே, நான் பரிவ உடையவன், எனக்கு எம்பெருமான் எங்க முகம் கொடுத்தான், என்னை ரட்சிக்கவில்லை பாருங்கோள்னு அங்க பழியிடுகிறேன்னு சொல்றான். அதுக்கு மேல திருவெக்காவிலே திருமிஷை ஆழ்வார் போனா எம்பெருமான் எழுந்துள்ளான், வான்னு சொன்னா திருப்பி படுத்துக்கிறான். ஆழ்வார் சொன்னதை செய்தான் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக தாம் படுத்துக்கொண்ட அந்த ஒரு விதத்தை மாத்தி வேற இடத்துல திருவடி வைத்திருந்த இடத்துல திரும்பி வருங்காலத்திலே திருமுகத்தை வைத்து அப்படி சொன்ன வண்ணம் செய்து வருவாள். எல்லாரும் விருதூதி திரியும்படியா இவன் பண்றானே, இவன் எனக்கு என்ன சொன்ன வண்ணம் செய்தான்னு கேளுங்கோ அப்படின்னு நான் சொல்றேன். பேராலி இதெல்லாம் வாஸ்தவம், திருவாலி பக்கத்துல தானே இருக்கு, அங்க போய் அனுபவிக்கிறதுக்கு என்ன தடைன்னா, இவளுக்கு எம்பெருமானை விட்டு பிரிந்த கலக்கம், அதுல திருவாலி பக்கத்துல இருக்கும் கூட தெரியல, எல்லா திவிதேசங்களை போல திருவாலி எங்கேயோ தள்ளி இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. தண்கால் குளிர்ந்த காற்ற போல இருக்கக்கூடியவன், சிரமம் எல்லாம் தீரும்படியாக குளிர்ந்த காற்ற போல உதவக்கூடியவன் எம்பெருமான். அதனாலதான் அந்த ஊருக்கு தண்கால்னு பேரு. நான் சிரமப்பட்டு இருக்கேன், என்னுடைய சிரமத்தை எம்பெருமான் எங்க போக்கிறான்னு கேளுங்கோள் அப்படின்னு தண்கால்ல போய் சொல்றேன். நரையூர் அங்க எம்பெருமான் தாம் பரதந்திரனாக பிராட்டிக்கு பவ்யனா இருக்கான்னு பிரசித்தி, எனக்கு எங்க பவ்யனா இருந்தான்னு கேட்கிறேன் அங்க போய் என்ன சொல்றா. அதுக்கு மேல திருப்புலியூர்ல தரையில படுத்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு ஸ்தலசயனத்துல அப்படி எழுந்தொழி இருக்கான்னு அப்படி பிரசித்தம். க்ஷமிக்கிறோம், அதாவது மெல்லிலை செல்வ வன்கொடி புல்க வீங்கிழந்தாள் கமுகின் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மரங்கள் கூட ஒரு வெத்தலை கொடி, அது பாக்கு மரத்தோட கலந்து அப்படி ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்தாவரங்கள் கூட ஒன்றோட ஒன்று தம்பதியா சேர்ந்திருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு பிரசித்தம். ஆனா என்னை மட்டும் கைவிட்டு எம்பெருமான் தனித்து எழுந்தோடு இருக்கான்னு நான் அங்க போய் சொல்றேன். அதுக்கு மேல ஆறாமம் சூழ்ந்த அரங்கம்னு திவிதேசங்களுக்கு எல்லாம் வேர்பத்தாக இருக்கக்கூடிய திவிதேசம், அங்க எல்லா திவிதேசங்கள்லையும் ரட்சிக்கக்கூடியவன் ஆறு பெரிய பெருமாள் தான் எல்லா ஊர்கள்லையும் இருந்து ரட்சிக்கிறார்னு பிரசித்தம். வன்பெரு வானகம் உய்யன்னு உலகத்தாரெல்லாம் ஆளக்கூடியவர், என்ன அந்த எம்பெருமான் ரட்சிக்கவில்லைன்னு சொல்றேன். அதுக்கு மேல கணமங்கை கண்களார் அளவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன்னு இப்படி சொல்லக்கூடிய ஆழ்வார், நான் பார்க்க முடியாத எம்பெருமான் இருக்கான், எம்பெருமான் எங்க இருக்கான்னு நான் பார்க்க முடியாதபடியாக எனக்கு சேவை சாதிக்காம மறைச்சுட்டு இருக்கான்னு சொல்றேன். அதுக்கு மேல காரார் மணிர கண்ணனூர் விண்ணகரம், ஏன்னா பரமபதத்தை விட்டு தாழ்ந்தவர்கள்லாம் அனுபவிப்பதற்காக எம்பெருமானவன் திருவிண்ணகர்ல வந்திருக்கிறான், அவன் எனக்கு முகம் கொடுக்கவில்லைன்னு அங்க போய் சொல்றேன். சீரார் கணபுரம், என்ன அந்த எம்பெருமானுக்கு அனன்யாரையாக நான் இருக்க அந்த எம்பெருமான் என்னை விட்டான்னு அந்த ஊர்ல போய் காட்டுறேன். சேரை திருச்சேரையில ரொம்ப முக்தனான ஒரு குழந்தையாக மண் சேர முலையுண்ட மாமதலாயின்னு, எது யசோத பிராட்டியினுடைய முலை எது பூத்தனையுடைய முலைன்னு தெரியாதபடியாக அப்படி ஒண்ணும் அறியாதவன் எம்பெருமான்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க போய்
என்னுடைய வடிவ காட்டி என்னுடைய ஸ்தனங்கள்லாம் எம்பெருமானவன் ரட்சிக்கவில்லை, என்னை ரட்சிக்கவில்லைன்னு காட்டுறேன் அப்படின்னு அங்க போய் சொல்றேன். திருவழுந்தூர் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே தான் ஆமருவி அப்பன் இங்க வந்து எழுந்தொடி இருக்கான். திருவாய்ப்பாடியில ஆஷித்தர்கள் கரம்பட்ட ஒரு வஸ்துவை ஒழிய மத்தொன்னால தரிக்க மாட்டேன் அப்படின்னு ஆஷித்தர்களுடைய ஸ்பர்ஷத்தை எதிர்பார்க்கக்கூடியவன் என்கிட்டே வரவில்லையே ஆஷித்தையார் கூடிய என்னை மட்டும் ஸ்பர்ஷிக்காமல் கைவிட்டானேன்னு அங்க போய் சொல்றேன். காரார் குடந்தை, குடந்தையில கோவலன், குடந்தையன் கோவலன்னு கண்ணனாக அடியவர்களுக்கு வசப்பட்டவனாக எழுந்தொடி இருக்கிறான்னு பிரசித்தம். எனக்கு ஆனால் கண்ணன் வசப்படவில்லைன்னு அங்க போய் சொல்றேன். கடிகை கடங்குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனி அப்படின்னு திருக்கடிகையில மிகவும் இனியவனாக அடியவர்களுக்கு எம்பெருமான் இருக்கிறான்னு பிரசித்தம். எனக்கு மட்டும் எம்பெருமான் இப்படி கசக்கிறானே என்று அங்க போய் சொல்றேன். எம்பெருமானுடைய இனிமையை நான் அனுபவிக்க முடியாதபடியா என்ன விலக்கி வைத்திருக்கிறானேன்னு அங்க போய் சொல்றேன்னு சொல்றா. அதுக்கு மேல கடன்மலை, இங்கதான் திருக்கடன்மல்லையில திருவனந்தாழ்வானியை விட்டு ஆசிரியர்களுக்காக தரையில படுத்துட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கா. ஆனா என்ன என்ன நடக்கிறது தெரியுமோ இல்லையோ, அவன் என்ன சுஸ்தமா தான் இருக்கான், நான் தான் அவனை விட்டு பிரிந்து தரையில இருக்கேன், தரையில படுத்துட்டு இருக்கேன்னு என்னுடைய உடம்பெல்லாம் காட்டுறேன். ஏறார் பொழில் சூழ் இளவெந்தை நீர்மலை, இப்படி பல பல திவிதேசங்களை சொல்லி அந்தந்த திவிதேசங்கள் எம்பெருமான் அடியவர்களை ரட்சிப்பான்னு பிரசித்தம். அந்த எம்பெருமான் அடியவர்களுடைய கலப்பன்னு பிரசித்தம். என்னை மட்டும் கைவிட்டேன்னு இப்படி ஒவ்வொரு ஊரா போய் சொல்றேன். ஒவ்வொரு ஊரா எம்பெருமானை யார் யாரெல்லாம் நம்பிட்டு இருக்காளோ எல்லா இடங்கள்லையும் போய் சொல்றேன். எழுநரும் சீர் பேராயிரமும் பிதத்தின்னு பெருமானுடைய திருநாமங்கள்லாம் சொல்லி பெருந்தெருவே பெரிய வீதியில எல்லாரும் இகழ்ந்தாலும் கூட நான் அவசியமாக வாரார்போம் பெண்ணை மடல், அந்த மடலை ஊர்ந்தே தீர்வேன் அப்படின்னு இந்த ஆழ்வார் தாம் துணிந்த துணிவு அத்த ஸ்வரர். ஆக இதுல விபவாவதாரங்கள்ல எம்பெருமான் செய்த ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமனாவதாரம், அதுக்கு மேல நிருசிம்மாவதாரம், அதுக்கு மேல அமிர்த மதனம், அதுக்கு மேல ஹரிங்கிற அவதாரத்தோட கஜேந்திர ஆழ்வான ரட்சித்த செயல், இதிலெல்லாம் ஈடுபட்டு இப்படி அந்தந்த காலங்கள்ல ரட்சித்த எம்பெருமான், அடியார்களை ரட்சித்த எம்பெருமான் என்னை கைவிட்டான் என்றும் சில சில திவிதேசங்கள்லையும் சென்று நான் சொல்லுவேன்னு இப்படி இந்த ஆழ்வார் எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் அழித்தாவது எம்பெருமானுக்கு பழி சொல்லியாவது எம்பெருமானை எப்பாடுபட்டாவது அடைந்தே தீருவேன் அப்படின்னு தமக்கு இருக்கக்கூடிய அந்த காதல், எம்பெருமானை இப்போதே அடைந்து தீரவனும், அடைவதற்கு என்ன ஒரு செயலை செய்தாவது அடையலாம், எம்பெருமானுக்கு அவத்தியம் விளைந்தாலும் குறவில்லை, எனக்கு அவத்தியம் எனக்கு பழி விளைந்தாலும் குறவில்லை, எம்பெருமானை அடைந்தால் போதும்னு தமக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதி அத்தை ஆழ்வார் வெளியிடுகிறார் அப்படின்னு இந்த திருமடலுடைய சாரம். ஏதோ அவகாசானுகுணமாக ஏதோ சில சில அர்த்தங்களை மட்டும் விண்ணப்பித்தேன். உரைகளை எல்லாரும் க்ஷமித்தருள வேணும் என பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஸ்ரீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.